குரல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவலின் 2ஆம் சீசனின் 2ஆம் பாகம். முதல் சீசன் மற்றும் 2ஆம் சீசனின் முதல் பாகம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன்னை நோக்கி திரும்பி நின்ற நிரவை கண்டு அவள் வாயடைத்து போய் நிற்க, இவ்வளவு நேரம் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தவள் ஆழ்ந்த அமைதியாகவும் மற்ற மூவரும் அவளை புரியாமல் பார்த்தனர். நிரவோ நக்கல் புன்னகையை வீச அதெல்லாம் அவள் கருத்தில் பதியவே இல்லை. இவன் எப்படி இங்கே என்று அவள் மூளை விடாமல் யோசித்துக் கொண்டிருக்க, இதய துடிப்போ நொடிக்கு ஒரு முறை அதிகரித்து போனது. தேவ் மகாவை பற்றி கூறும் பொழுதே ஸ்ருதியும் இங்குதான் இருப்பாள் என நிரவ் எண்ணி இருந்ததால் அவளை கண்டது அவனுக்கு அதிர்ச்சியாக எல்லாம் இல்லை. குழந்தையாக பார்த்தவள் குமரியாக மாறி நிற்பதை கண்டுதான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீல நிற புடவை கையில் டாக்டர் கோர்ட் விரித்து விடப்பட்டிருந்த அவள் அழகிய கூந்தல், நெற்றியில் கருநிற பொட்டு, அதற்கு மேல் சிறிய கீற்றாக குங்குமம், கழுத்தில் மெல்லிய செயின், கையில் வாட்ச், காதில் சிறிய ஜிமிக்கி, அடர் கருப்பில் இருந்த கூந்தலுக்கு ஹேர் கலர் செய்து நிறத்தை மாற்றியிருந்தாள். இதையெல்லாம் விட அவனுக்கு பிடித்த அவள் கழுத்து எலும்பு இன்னும் இருந்தது. அதை கண்டவனுக்கு இவை இன்னுமா வெயிட் போடல என்று தோன்ற ஆங்குலம் அங்குலமாக அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் நிரவ். அதுவும் முதலாய் அவளை சேலையில் பார்ப்பது அவன் கண்களுக்கு விருந்தாய் அமைந்து போக, அள்ளி அணைக்க துடித்த கைகளை அடக்கி கொண்டு நின்றிருந்தவன் ஸ்ருதியை கண்டு புருவம் உயர்த்த, அவ்வளவு நேரம் தன்னை மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் புருவம் உயர்த்தவும் சுயம் வந்தாள். நம்மளை பார்த்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கான். இவன் மதுதானா இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியறானா? ஒண்ணுமே புரியலையே. விதி சதின்னு பேசிட்டு போனவன் இப்ப என்ன பார்த்ததும் ஏதாவது பண்ணி இருக்கணுமே. ஒன்னும் பண்ணாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஒரு வேளை அவனுக்கு நம்மள அடையாளம் தெரியலையோ? ஆமா, இருக்கும். நம்ம அப்போ ஸ்கூல் தானே படிச்சுட்டே இருந்தோம். அப்போ ஒரு மாதிரி இருந்துக்கிருப்போம். இப்போ ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கும். அதனால அடையாளம் தெரியல போல. ரொம்ப நல்லதா போச்சு. நாமளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் என எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள் நம் ஸ்ருதி குழந்தை. அங்கிருந்த சேரில் அமர்ந்த நிரவ், ஓகே எல்லாரும் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க என்றிட, ஒவ்வொருவராக பெயரை கூறியதும் இறுதியாக ஸ்ருதியின் முறை வர, அவளோ பெயரை கூறினால் கண்டுகொண்டு விடுவானோ என தீவிர யோசனையில் இருந்தாள். ஹலோ, உங்க பேர் என்ன? அதட்டலாக நிரவ் கேட்கவும் அவனை பார்த்தவள் ஐம் ஸ்ருதி என கூற ஓ என்றான் அவன். அதில் அவனை உற்று பார்த்தால் அவள் கண்டுகொண்டானோ என்ற நினைப்பில். அவனோ முகத்தில் எதையும் காட்டாமல், ஓகே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே, அதனால ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல சுத்தி பார்த்துட்டு வாங்க. சேரில் கைய தூக்கி தலைக்கு மேல் வைத்து சோம்பலை அவன் முறிக்க ஓகே என கூறி அவர்கள் கிளம்பினர். அவர்கள் செல்லவும் லேசாக இதழ் விரித்தவன், கண்ணம்மா உன்ன எனக்கு அடையாளம் தெரியலன்னு நினைச்சிட்டியாடி? என்ன வேண்டாம்னு சொன்ன உனக்கே என்ன அடையாளம் தெரியும் போது நீ வேணும்னு நின்ன எனக்கு எப்படி தெரியாம போகும்? நீ என் உயிர்டி. ஹேர் கலர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாத்தி மூஞ்சு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிட்டா எனக்கு அடையாளம் தெரியாம போயிடுமா என எண்ணி சிரித்தவன் சாஹிலுக்கு போன் செய்து இந்த பொன்னான தகவலை பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் அவன். ஏன் ஸ்ருதி ஒரு மாதிரியா இருக்கு? தரையையே பார்த்து கொண்டு அவள் நடந்து கொண்டிருக்கவும் ஷாலினி கேட்க, ஹான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஓடி போனோம்ல, அதே வேகத்துல பேசணும்ல, தண்ணி கூட குடிக்கல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்றவள் ஷரண் தருணிடம், ஏண்டா சீக்கிரம் வந்தீங்க என சண்டைக்கு சென்றாள். அக்ஷு லேப்டாப்பில் எதையோ வரைந்தபடி மகா அழைக்கவும் அவளை நோக்கி அக்ஷயா திரும்ப, அந்த சாரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டி இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி என்ன டிசைட் பண்ணி இருக்கீங்கன்னு கேளுடி, அப்பதான் நான் டிசைன் பண்ண முடியும் என்றதும் சரி என்ற அக்ஷயா பாலா எண்ணீர்க்கு அழைக்க அவனோ எடுக்கவே இல்லை. மேம் அவ எடுக்கல, என்ன செய்யட்டும்? ஏன் ஒரே ஒரு நம்பர் தான் அவங்க கொடுத்தாங்களா என்ன? வேற ஏதாவது இருந்தா போட்டு கேளுடி. இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும், விடாம கூப்பிட்டு என்றவளை விசித்திரமாக பார்த்த அகிஷுவும் ஒரு மாதிரி தலையை ஆட்டி விட்டு மீண்டும் பாலாவிற்கு அழைக்க இம்முறை எடுத்து இருந்தான் அவன். சொல்லுங்க மாமி, என்ன விஷயம்? சார், என் பேர் அக்ஷய் மீரா, மாமி இல்ல. மூக்கை சுருக்கி கொண்டு அக்ஷயா சொல்லவும் அவளை முறைத்து வைத்தாள் மகா. என்ன பேச சொல்லி கூறினால் என்ன பேசி கொண்டிருக்கிறாள் இவள் என்று. நீங்க மாமிதான மாமி, சோ நான் அப்படி கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? அதெல்லாம் நேக்கு தெரியாது, நீங்க கூப்பாடாதீங்கோ பிளீஸ். சிடுசிடுப்பாக அவள் சொல்ல அக்ஷயா என்று கத்தி இருந்தாள் மகா. அதுலதான் கேட்க வந்தது வேறு என்று அக்ஷயாவிற்கு உரைக்க, சாரி மேம் என்றவள், சார் உங்க பாஸ் என்ன டிசைட் பண்ணி இருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எதை பத்தி?
அதாங்க நேத்து எங்க மேம் கேண்டீன் இங்க கட்ட முடியாதுன்னு சொன்னால, அதுதான். சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க, அப்பதான் அவ வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி இருங்கோ, கேட்டு சொல்றேன் என்றவன் தேவிடம் விஷயத்த சொல்ல, அவனோ போனை வாங்கி பிளான் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன் அக்ஷயா, நான் சொன்ன மாதிரி கட்ட வேண்டாம் என்றிட அக்ஷயா உடனே மகா காதில் ஓதினாள். அதை கேட்டு புருவம் சுருக்கிய மகா போனை கொடுக்கும்படி கையை நீட்ட அக்ஷயாவும் தன் போனை வழங்கினாள். பாலா தான் பேசுவதாக எண்ணியிருந்தவள், மிஸ்டர் பாலா இப்படி திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணா என்ன அர்த்தம்? நேத்தே எல்லாத்தையும் பார்த்து இருக்கணும்ல. நான் அதுக்கு ஏத்த மாதிரி என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சடனா பிளான் சேஞ்சுன்னு சொன்னா எப்படி? கேண்டீன் அங்க வேண்டாம்னு அவன்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஓகே சொல்லுங்க, வேற ஒன்னும் வேண்டாம். ஆர்கிடெக்ட் இங்க நான் தான். சோ எனக்கு தான் தெரியும் எது எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு. உங்க பாஸ் வேற பிளான் எல்லாம் ஒன்னும் போட வேண்டாம்னு சொல்லுங்க. நேத்து அவர் சொன்ன மாதிரி தான் நான் டிசைன் பண்ணுவேன். கேண்டீன் மட்டும் நான் சொன்ன மாதிரி, மத்தபடி அந்த பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல டாட். படபடவென அவள் பொரிந்து கொண்டிருக்க மறுபுறம் இருந்த நம் ஹர்ஷாவோ அவள் கத்தி கொண்டிருப்பதை ரசித்துக் கொண்டிருந்தான். காலம் முழுதும் அவள் இப்படி உரிமையாக பேச வேண்டும், தன் அருகிலே இருந்து தன்னை திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் மனம் ஏங்க பெருமூச்சுடன் பின்னந்தலையை நீவி கொண்டான். அவன் தான் இவ்வளவு பேசியும் எந்த பதிலும் இல்லாமல் போகவும் கடுப்பாகி போன மெஹன்யா, மிஸ்டர் பாலா ஆன்சர் மீ ரைட் நவ் என பல்லை கடிக்க, நான் ஹர்ஷா என்றிருந்தான் தேவ். அதில் உறைந்து போனவள் இவ்வளவு நேரம் கத்தி கொண்டிருந்ததை இவன் தான் கேட்டு கொண்டிருந்தானா என எண்ணி தலையில் அடித்து கொண்டாள். இந்த பிளான் வேண்டாம், நான் வேற பிளான் சொல்றேன் மஹி. சாரி மஹன்யா, எனக்கு நேத்து சொன்ன பிளான்ல இப்போ உடன்பாடு இல்ல. நீங்க தான் ஆர்கிடெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கட்ட போறது நான் தான். எனக்கும் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்கலாம்ல, அதுல எந்த தப்பும் இல்லையே. மென்மையாக அவன் சொல்லவும் கண்களை இருக்க முடியவள் எதுவும் பேசாமல் இருக்க, நேத்து போட்ட பிளான் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அது கரெக்டா தான் இருந்துச்சு. கேண்டீன் மட்டும் அங்க கட்ட இடம் இருக்காது, அதான் என்னோட கருத்து. நான் சொன்ன இடத்துல கேண்டீன் கட்டுனா இட் வில் பி வெரி பெட்டர். நோ, நீங்க சொன்ன இடத்துல தான் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் கட்ட போறோம். சோ அங்க கேர்ள்ஸ் போக கொஞ்சம் ஹெசிடேட் ஆவாங்க. எங்கவும் ஆச்சரியமாய் வளைந்தது மகாவின் புருவம். நான் இதை யோசிக்கவே இல்லையே. எந்தவித அலட்டலும் இல்லாமல் அவள் ஒப்புக்கொள்ள தேவிற்கு இப்பொழுது ஆச்சரியமாக இருந்தது. That's why I am saying, நான் வேற மாதிரி பிளான் சொல்றேன். நாம எதுக்கும் ஒரு வாட்டி லேண்ட போய் பார்த்துட்டு வரலாமா? அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். தயக்கம் ஏதுமின்றி மகா கேட்டு இருக்க தேவிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவனே அவளிடம் இதை கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்து இருந்தான். ஆனால் அவள் தவறாக எண்ணிவிட்டால் என்ன செய்வது என்றே அவன் கேட்காமல் விட்டுவிட்டான். இப்பொழுது அவள் தயக்கம் ஏதுமின்றி கேட்கவும் அவன் மனம் குளிர்ந்து தான் போனது. ஹான் போலாம், நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, அப்பவே போயிட்டு வந்துடலாம். எங்கவும் கையை திருப்பி வாட்ஸில் நேரத்தை பார்த்த மஹன்யா, மணிமதியம் 1 ஆவதை கண்டு இப்போவே போலாம் ஹர்ஷா. எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்ல, நான் ஃப்ரீ தான். இயல்பாக அவள் பேசுவதே அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் அவளின் ஹர்ஷா என்ற அழைப்பு அவனுக்கு உயிரூட்டுவதாயிருக்க மெய் சிலிர்த்து போனான். ஹாஸ்பிடல் முழுவதும் ஒரு முறை சுற்றி பார்த்தவர்கள் மீண்டும் நிரவின் அறைக்குள் வந்து நிற்க எதையோ எழுதி கொண்டிருந்தவன் அவர்களை கண்டு, அதுக்குள்ள சுத்திட்டு வந்துட்டீங்களா என கேட்க நால்வரும் ஒரே போல் தலையை ஆட்டினர். சரி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் டே இல்லையா? சோ உங்களுக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல. சொல்ல போனா எனக்குமே எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு. உட்காருங்களேன், பேசுவோம். முகத்தை அப்பாவி போல் வைத்துக்கொண்டு அவன் சொல்ல ஸ்ருதி அவனை சந்தேகமாக பார்த்து கொண்டே அவள் நண்பர்களுடன் அமர்ந்தாள். ஓகே, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, யார் யார் கமிட்டட்? இதற்கு தானே அவன் பேசலாம் என கூறி நால்வரையும் அமர வைத்தது. ஸ்ருதி எப்படியும் இன்னும் இவனைத்தான் நினைத்து கொண்டிருப்பாள் என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது தான். ஆனாலும் விதி விளையாடி இருந்தால் என்ன செய்வது? அதற்காக தான் பையன் சாமர்த்தியமாக கேட்கிறான். தனியாக இருக்கும் பொழுது கேட்டிருந்தால் அவனை வெறுப்பேற்றுவதற்காகவே இல்லாத ஆளை இருப்பது போல் கூறி கதை கட்டியிருப்பாள். ஆனால் இப்பொழுது நண்பர்கள் இருக்கவும் அப்படி சொல்ல முடியாமல் போயிற்று. ஓ, அப்ப 4 பேருமே கமிட் ஆகலையா? என்னப்பா, வாழ்க்கைய வாழ தெரியாம இருக்கீங்க? வாழ்க்கையில எப்பவுமே நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல, அதை புரிஞ்சிக்காம இன்னும் சிங்கிளாவே இருக்கீங்க. வெரி ஒஸ்ட் நோச்சி கொட்டி நிறவ் சொல்ல, சீனியர் நீங்க கமிட்டடா என்றான் சரண் ஆர்வமாய். ஆமாண்டா. வெக்கத்துடன் அவன் சொல்ல, ஐயா என்ன ஆவாம் சகிக்கல என கடுப்பாக நினைத்து கொண்டாள் ஸ்ருதி. என்ன சீனியர் கமிட்டடான்னு கேட்டதுக்கே இவ்ளோ பிளஷ் ஆகுறீங்க? அவ்வளோ லவ்வா அவங்க மேல்?
ஆமாம் என்பது போல் நிரவ் தலையை ஆட்ட. அவங்க பேர் என்ன சீனியர்? மீண்டும் ஷரண் கேட்கவும் ஸ்ருதியை ஓரக்கண்ணால் நிரவ் பார்க்க அவளோ தன் பேரை தான் கூறுவான் என்ற நினைப்பில் மிதப்பாக அமர்ந்து இருந்தாள். அதை புரிந்து கொண்டவன் கண்ணம்மா மாமன் ஆட்டத்தை பாருடி என நினைத்துவிட்டு, அவ பேர் அமெலியா, ஆஸ்திரேலியா பொண்ணு என்கவும் அதிர்ந்து போன ஸ்ருதி அவனை பேவென பார்க்க, செத்தடி நீ என்று உள்ளுக்குள் குதூகலித்து போனான் நிரவ். ஆஸ்திரேலியாவா? உங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஷாலினி ஆர்வமாக கேட்க, ஹான் அப்படி கேளுடி என நினைத்து கொண்டு அவன் பதிலுக்காக காத்து இருந்தாள் ஸ்ருதி. அதுவாமா, சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என் லைஃப்ல நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் வீரமா விதி நம்மளை சேர்த்து வைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவளை என்னால மறக்கவே முடியல. இங்க இருக்க அவ ஞாபகம் அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. அதான் ஆஸ்திரேலியா போயிட்டேன். அங்கதான் எங்க அம்முவை பார்த்தேன். அம்முவா? புருவம் சுருங்கி ஸ்ருதி இழுக்கவும் ஜாலியாகி போனான் நிரவ். என் ஆள நான் அப்படிதான் கூப்பிடுவேன். வெக்கத்துடனே அவன் சொல்ல, ஓஹோ என்றால் இழுவையாக. என் எக்ஸ மறக்க முடியாம இருந்தேன். அப்போ அம்முதான் எனக்கு தோள் கொடுத்தா. அப்படியே எங்களுக்குள்ள லவ் ஆகிடுச்சு. இன்னும் 2 monthsல எங்களோட 2nd year anniversary வரப்போகுது. இஷ்டத்திற்கு அவன் உருட்டி கொண்டிருக்க மூவரும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால் ஸ்ருதி மனம் உடைந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தாள். உங்களுக்கு அமெலியா அக்காவை அவ்வளோ பிடிக்குமா சீனியர்? அவங்கள பத்தி பேசும்போதே இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா ஷாலினி, அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா, என் எக்ஸ் என் மூஞ்சு முன்னாடி வந்து நின்னா கூட எனக்கு அவளை அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு என் மனசு முழுக்க எங்க அம்மு நிறைஞ்சு போயிருக்கா. ஸ்ருதியை பார்த்து கொண்டே அவன் சொல்ல அவளுக்கோ மனம் உடைந்து கொண்டே இருந்தது. சீனியர், அவங்க போட்டோ இருந்தா காட்டுறீங்களா? ஷரண் குதித்து கொண்டே கேட்க, ஓ சுயர் என்றவன் அவன் போனை டக் என்று எடுத்து ஆஸ்திரேலியாவில் தன்னுடன் வேலை செய்த வெள்ளைக்கார பெண்ணுடன் எடுத்து கொண்ட போட்டோவை காட்ட, மூவரும் அழகாக இருக்கிறாள் என பாராட்ட ஸ்ருதியோ ஷாலினியிடமிருந்து பிடுங்கி பார்த்தாள். அந்த போட்டோவை கண்டதும் மனதின் ஓரத்தில் இருந்த சிறு நம்பிக்கையும் இல்லாமல் போய்விட கண்கள் எல்லாம் கலங்கி போனது. அதில் நிரவ் தோளில் அந்த பெண் சாய்ந்து இருக்க அவன் லேசான புன்னகையுடன் இருந்தான். பார்ப்பதற்கு அவர்கள் காதலிப்பதாகவே தோன்ற ஸ்ருதிக்கு அவனை சப்பு சப்பென்று அறைய வேண்டும் போல் இருந்தது. அண்ட் கைஸ், உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் தெரியுமா? என் எக்ஸோட பேரு கூட ஸ்ருதி தான். அவங்கள பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது இது ஒரு விஷயம் மட்டும்தான். எல்லாம் எங்க அம்முவால தான். பறக்கும் முத்தம் ஒன்றை அவன் கொடுக்கவும் போனை டேபிள் மேல் வைத்த ஸ்ருதி எழுந்து வெளியே சென்று விட செல்லும் அவளையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் நிரவ். நிலத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு வரலாம் என்று மகா சொல்லவும் சரி என கூறி போனை வைத்த தேவ் அடுத்த 10வது நிமிடத்தில் பாலாவுடன் அவள் கம்பெனி வாசலில் நின்று இருக்க வெளியே வந்து பார்த்தவள் சற்று அதிர்ந்துதான் போனாள். எப்படி அதுக்குள்ள வந்தான் என நினைத்து கொண்டு அவள் காரை நோக்கி அவள் நகர்ந்து விட அக்ஷயா இவர்களை கண்டு சிநேகமாக புன்னகைத்து விட்டு மகாவுடன் காரில் ஏறினாள். அவங்க கார்ல போக எதுக்குடா? என் உசுர பணயம் வச்சு வண்டிய ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வந்த. தேவோட தோளில் தட்டி பாலா கேட்க அவனும் மூடிட்டு வாடாடே என கூறி வண்டியில் ஏறிக்கொண்டான். தேவ் கார் முன்னே செல்ல மகன்யா கார் அவனுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தது. அடிக்கடி அவள் காரை கண்ணாடியில் பார்த்து கொண்டே அவன் வர, நான் வேணும்னா வண்டியை ஓட்டுறேன், நீ திரும்பி உட்கார்ந்துட்டு வசதியா பாக்குறியா? நக்கலாக பாலா கேட்க அது எதுவும் ஹர்ஷா காதில் விழுந்தது போல் தெரியவில்லை. அடுத்த 20வது நிமிடத்தில் நிலத்தை அவர்கள் அடைந்து இருக்க இதுதானா என கேட்டபடியே இறங்கி வந்தாள் மகா. அவள் கேள்விக்கு பாலா பதில் அளிக்க ஹர்ஷாவின் பார்வையோ மகாவின் மீதே. இந்த 5 வருடத்தில் எவ்வளவு மாற்றங்கள் அவளிடம்! எவ்வளவு ஆளுமையாக இருக்கிறாள், எவ்வளவு தைரியமாக இருக்கிறாள், எவ்வளவு அழுத்தத்துடன் இருக்கிறாள், எவ்வளவு திறமையுடன் இருக்கிறாள். என்றாவது ஒரு நாள் அவளை சந்திப்போம் என்று அவன் நினைத்து கொண்டுதான் நரகமாக சென்று கொண்டிருந்த நாட்களை தள்ளி கொண்டிருந்தான். ஆனால் இப்படி அவளுடனே இருக்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் என்று அவன் கனவிலும் நினைத்து இருக்கவில்லை. தூரமாக நின்று 2 முறை பார்த்தால் கூட போதும் என்றே எண்ணிக்கொண்டிருந்தான் அவன். இந்த நொடி அவள் வாசம் உணரும் தொலைவில் நின்று கொண்டு அவளை ரசிப்பது அவனுக்கு அவ்வளவு ஆனந்தத்தையும் சிலிர்ப்பையும் தருகிறது. இன்னொரு திருமணம் அவள் செய்து கொண்டிருப்பாளோ என்று மனம் அடிக்கடி கேள்வி எழுப்பி அவனை சோர்வடைய செய்கிறது. ஆனாலும் மனதோரத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அவள் வாழ்க்கையில் எந்த ஆணும் இல்லை என்று தன்னையே பார்த்து கொண்டிருப்பவனை கண்ட மகன்யா, மிஸ்டர் ஹர்ஷா வாங்க லேண்ட சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்று அழைக்க அவனும் சரி என்பது போல் தலையை ஆட்ட,
பாலாவும் அக்ஷயாவும் கார் அருகிலே இருப்பதாக கூறி அவர்களை தனியாக அனுப்பிவிட்டனர். அக்ஷயாவை கண்களாலே மகா வருமாறு அழைத்து இருக்க பாவம். அவளுக்கு அதெல்லாம் புரியவில்லை. வெயில் அடிக்கிறது என்று வர முடியாது என கூறிவிட்டாள். நம் மாமி தன்னுடன் தனியே வர அவள் தயங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஹர்ஷா பாலாவை வர சொல்ல அவனும் அக்ஷயா கூறியதையே கூறி வர முடியாது. போடா டேய் என்று விட்டான். அதுல அவனை முறைத்த ஹர்ஷா, நீங்க வேணும்னா தனியாவே போய் பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், வா போ என்று பேச வந்ததை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு பேசினான். பாவம். அவன் இப்படி சொல்லவும் சங்கடமாக அவனை பார்த்தவள், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்களும் வாங்க என கூறி முன்னால் நடக்க அவனும் ஒரு மாதிரி தலையை ஆட்டிவிட்டு பின்னால் சென்றான். எங்க பாஸ் பார்த்தா போல இருந்து உங்க பாஸ் கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? காரில் சாய்ந்து நின்று கொண்டு பாலா கேட்கவும் அவனை திரும்பி பார்த்த அக்ஷயானோ என்று விட்டாள். ஹர்ஷாவை பார்த்ததிலிருந்து மகாவிடம் இருக்கும் ஒருவித பதற்றத்தையும் தடுமாற்றத்தையும் அவள் அறிந்தாள்தான். ஆனால் வெளியாளிடம் மகாவை விட்டு கொடுத்து பேச மனம் வராததால் இல்லை என்று விட்டாள். ஆனால் நம் பாலாவோ அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஹர்ஷாவை கிழி கிழி என கிழித்துக் கொண்டிருந்தான் அக்ஷயாவிடம். அவளும் அவன் கூறுவதை எல்லாம் வாயை பிளந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கதானே நீ மெடிசின் பிளாக் கட்டலாம்னு சொன்ன? கை காட்டி மகா கேட்கவும் அவள் உரிமையில் விழிப்பதை கண்டு தனக்குள் புன்னகைத்துக் கொண்டவன், அது பழைய பிளான்னு சொன்னனே மகி என்றிட, ஓஎஸ் நான் மறந்துட்டேன், சரி சொல்லு, பிரஷா பிளான் போட்டுட்டியா? இல்ல இனிமேதான் போடணுமா? கொஞ்சம் மட்டும் போட்டு இருக்கேன். ஆடிட்டோரியம் சொன்னேன்ல, அந்த இடத்துல கேண்டீன் கட்டிடலாம். கேண்டீன் கட்டலாம்னு நீ சொன்னலாங்க, ஆடிட்டோரியம் கட்டிக்கலாம். ஏன் என்பது போல் மகா பார்க்க, நான் தான் சொன்னனே ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசா எல்லாம் வேண்டாம்னு, சோ இந்த இடம் அதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா ஹர்ஷா மெடிசின் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவ்ளோ சின்னதா ஆடிட்டோரியம் கட்டுனா நல்லவா இருக்கும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா எதையும் கொண்டாட போறது இல்ல மகி. அது மட்டும் இல்லாம சின்னதா இருந்தாதான் பெருசா பிரச்சனை ஏதும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்து ஆடிட்டோரியம் டேமேஜ் பண்ணாம போவாங்க என்றதும் ஓ என்றவள், அப்ப கேண்டீன் அந்த பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா? கையை நீட்டி அவள் கேட்கவும் ஸ்லீவ் சற்று மேலே ஏறி அவள் கையில் இருந்த பிரேஸ்லெட் தேவின் கண்களில் பட்டுவிட, அதை கண்டு அவள் கையை பட்டென்று ஹர்ஷா பிடிக்கவும் அவன் கையில் இருந்த பூட்டு கொண்ட பிரேஸ்லெட்டுடன் மஹன்யாவின் கையில் இருந்த பிரேஸ்லெட் பூட்டி கொண்டது. ஹர்ஷா கையை திடீரென பிடிக்கவும் புரியாமல் அவனை நோக்கி மகா திரும்ப அதற்குள் அவள் கையில் இருந்த பிரேஸ்லெட்டுடன் அவன் பிரேஸ்லெட் இணைந்து விட்டது. பிரேஸ்லெட் இணைந்ததும் திகைத்து போனவள் அதை கண்டு முழிக்க, ஹர்ஷாவோ முதல் முறையாக இணைந்து இருந்ததை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தன் கை அவன் கைக்குள் இருப்பது மகாவிற்கு சற்று தடுமாற்றமாக இருக்க என்ன செய்வது என்று புரியாமல் மனதளவில் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தாள் பெண். அவள் கையை லேசாக அவள் உருவ முயலவும் அவளை கண்கள் உயர்த்தி பார்த்தவன் எதுவும் பேசாமல் இருக்க அவளுக்குதான் அவன் பார்வை அவஸ்தையை கொடுத்தது. என் இதயத்தை திறந்தது நீ மட்டும்தான் மகிமா, என்னோட இதயத்தில் இருக்கிறதும் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேற யாருக்கும் இடமில்லடி, நீதான் எனக்கு எல்லாமே, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் மகி, ஐ லவ் யூ அலாட், ஹாப்பி பர்த்டே மகி. இந்த பிரேஸ்லெட்டை நான் அமெரிக்கால வாங்கினேன் மகி, நமக்காக வாங்கினேன். இப்படி ஒரு சூழ்நிலையில இதை நான் கொடுப்பேன்னு நினைக்கல. இதை நீ எப்பவும் கழட்டக்கூடாது மகி. நான் வரேன் அன்றைக்கு அவன் இதை கையில் கட்டிவிட்டு உருக்கமாய் பேசி சென்றது இன்றும் மஹன்யாவின் காதில் அச்சு பிசகாமல் ஒலித்தது. அதே பார்வை, அதே தவிப்பு, அதே காதல், அதே தடுமாற்றம். ஏன் என்றுதான் மகாவிற்கு புரியவில்லை. மகாவின் கையில் முத்தமிட சொல்லி ஆடம் செய்த மனதை கடிந்து கொண்டவன் எதுவும் சொல்லாமல் கையை விட்டுவிட்டு திரும்பி நின்று கொண்டான். திரும்பியவனையே மகாவின் கண்கள் வெறித்து கொண்டிருக்க அவனுக்கோ கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் கொட்டி கொண்டிருந்தது. இந்த பிரேஸ்லெட்டை அவள் கழற்றவில்லை என்றால் மகியின் வாழ்வில் எந்த ஆணும் இல்லை என்றுதானே அர்த்தம் என எண்ணி எண்ணி அவன் மனம் மகிழ்ச்சியில் குதித்து கொண்டே இருக்க அதன் வெளிப்பாடே இந்த ஆனந்த கண்ணீர். அவன் அழுவது பின்னால் நின்று இருந்தவளுக்கு தெரியவில்லை. அவன் தவறாக ஏதேதோ யோசித்துக் கொண்டிருப்பான் என்பதை அறிந்து ஹர்ஷா என்று அவள் அழைக்க கண்ணீருடன் அவளை நோக்கி திரும்பினான் அவன். அவன் கண்ணீரை கண்டு சற்று திகைத்து போனவளுக்கு அவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறவில்லை, காலம் மட்டுமே மாறியிருக்கிறது என்று விளங்கியது. அதுனா நீ பர்த்டே அன்னைக்கு என் கையில போட்டதால அதை கழட்ட எனக்கு மனசு வரல, அவ்வளோதான்.
வேற எந்த காரணமும் இல்ல, நீ தப்பா எதுவும் புரிஞ்சுக்காது என்றதும் சரி என அவன் தலையை ஆட்டிவிட அவ்வளவுதானா என்று இருந்தது அவளுக்கு. நம்ப மாட்டான் வாக்குவாதம் போகும் என்று நினைத்தவளுக்கு அவனின் அமைதி யோசனையை தான் கொடுத்தது. இருவருக்கும் இடையில் சில நிமிடங்கள் மௌனமே ஆட்சி செய்து கொண்டிருக்க தன்னை சமன் செய்து கொண்ட ஹர்ஷா போலாம் என்றிட அவளும் ஒரு மாதிரி தலையை ஆட்டி வைத்து அவனுடன் சென்றாள். கார் அருகே சென்றதும் பாலா அக்ஷயா இன்னும் பேசிக் கொண்டிருப்பதை கண்ட ஹர்ஷா, மச்சான் போலாமா என கேட்க அப்பொழுதுதான் அவர்களை கண்டிருந்தவன் ஹர்ஷாவின் முகத்தை உற்று பார்த்து, என்ன மச்சான் கண்ணு எல்லாம் சிவந்து இருக்கு, மூஞ்சி வீங்கி இருக்கு, என்ன ஆச்சு? ஹலோ மேம், என் பாச ஓரமா கூட்டிட்டு போய் ஊமை குத்து எதுவும் குத்துனீங்களா? மகாவிடம் அவன் எகிரி கொண்டு போகவும் டேய் என அதட்டிய ஹர்ஷா வண்டியில் ஏறு என்பது போல் கண்ணை காட்ட அவனும் அமைதியாக அக்ஷயாவிற்கு டாட்டா சொல்லிவிட்டு ஏறிக்கொண்டான். பை என பொதுவாக சொல்லிய மகன்யா அக்ஷயாவை ஏறும்படி கூறிவிட்டு செல்ல போக ஒரு நிமிஷம் என்றிருந்தான் ஹர்ஷா. ஐயோ என்ன கேட்க போறானோ என நினைத்து கொண்டே திரும்பி அவள் முகத்தில் எதையும் காட்டிக் கொள்ளாமல் இருக்க, நான் பிளான் முழுசா போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்றேன், பார்த்துட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு வேண்டாம்னு தெரிஞ்சா சொல்லுங்க, பாய் என்று மட்டும் கூறி அவன் காரில் ஏறிவிட மகாவிற்கு தான் அவன் மொத்தமாய் புதிதாய் தெரிந்தான். மாலை போல் வீட்டிற்குள் நுழைந்த மகன்யா முதலில் ஸ்ருதி அறையை நோக்கி செல்ல அவளோ விட்டத்தை வெறித்து கொண்டு படுத்து இருந்தாள். என்னடி ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்ல ரொம்ப வேலை வாங்கிட்டாங்களா என்ன, டயர்டா இருக்க என கேட்டபடி அவள் அருகே மகா அமர, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் அங்க என் மதுவை பார்த்தேன் உள்ளே சென்ற குரலில் ஸ்ருதி சொல்லவும் ஒரு நொடி யார் மது என்று மகாவிற்கு விளங்கவில்லை. அதைத்தான் அவளிடமும் கேட்டாள். யாரு குட்டி மது? அக்கா நிரவ் மதுரன்கா சலிப்பாக அவள் சொல்ல, ஓ நிரவ் அண்ணாவா? நிரவ் பேரை கேட்டதும் உற்சாகமாகி போனாள் மகா. அவரும் இந்த ஊர்ல தான் இருக்காரா? ஃப்ரீயா இருக்க அப்போ நான் வரேன், வந்து அண்ணா பார்த்துட்டு போறேன் என்கவும் ஏதோ போல் அவள் தலையை ஆட்ட, என்னடி அண்ணா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா, அப்செட்டா இருக்க? தங்கையின் முகம் சரியில்லாததை கண்டு மகா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, முழுசா 5 வருஷம் கழிச்சு அவனை பார்த்தேன், அவன் அப்படியேதான் இருக்கான், எனக்குள்ளதான் ஏகப்பட்ட மாற்றங்கள், எங்களுக்கு அவன்தான் சீனியர் டாக்டர், அவன் சொல்றதைத்தான் நாங்க செய்யணும், அவனை பார்த்த நொடி என்னால என் கண்ணை நம்பவே முடியல, என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டேன், மனசுக்குள்ள என்னென்னமோ நடக்குது, சரி இதெல்லாம் எதுக்கு விடுக்கா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குக்கா, நீ போ நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். மகாவின் முகத்தை கூட பார்க்காமல் ஸ்ருதி சொல்லவும் ஏதோ சரியில்லை என்று மட்டும் புரிந்தது மகாவிற்கு. ஓகே குட்டி, நீ ரெஸ்ட் எடு என்றவள் எழுந்து வெளியே செல்ல போக, அக்கா உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என கேட்டாள் ஸ்ருதி. அதுல மீண்டும் அவளிடம் வந்தவள், ஆமா ஸ்ருதி, இந்த பிரேஸ்லெட்டை ஹர்ஷா பார்த்துட்டான், அவனும் இன்னுமே இதோட பேர் பிரேஸ்லெட்டை போட்டு இருந்தானா, என் கையில இருக்கிறத பார்த்துட்டு அவன் கைய பிடிக்கவும் 2ம் லாக் ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் இத கழட்ட மனசு வராம தான் இன்னும் போட்டுட்டு இருக்கேன், ஆனா அவன் ஏதாவது நினைச்சுக்கிட்டானா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, இது என் கையில இருக்கிறத பார்த்து அவன் அழுதுட்டாண்டி என்றதும் திகைப்பில் கண்களை பெரிதாக விரித்தாள் ஸ்ருதி. அவர் இன்னும் உன் விஷயத்தில் இருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆன் ஆகல போலக்கா. ஆச்சரியம் குறையாமல் ஸ்ருதி சொல்லவும் மகா யோசனைக்குள் ஆழ்ந்தாள். சரி நீ ரெஸ்ட் எடு குட்டி, நான் போறேன் என்றவள் எழுந்து சென்று விட, ஒன் சைடு லவ்வே இன்னும் நிலைச்சு நிக்குது, நாங்க டபுள் சைடு பண்ணோம், எங்களோடையது ஊத்திகிச்சு, அதுக்குள்ள எப்படிடா நீ மூவ் ஆன் ஆனது? நிரவை எண்ணி புலம்பி அழுதாள் ஸ்ருதி. வீட்டிற்குள் நுழைந்த ஹர்ஷாவும் பாலாவும் கண்டது போலீஸ் உடையோடே சாஹில் நிரவுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்ததை தான். அவர்களையே சிரிப்புடன் ஹர்ஷா பார்க்க பாலாவோ ஓடிப்போய் இணைந்து கொண்டான். ஆடி களைத்ததும் தேவை நோக்கி வந்த நிரவ் ஸ்ருதியை பார்த்தது, அவளிடம் பேசியது எல்லாம் சொல்ல ஹர்ஷாவிற்கு சிரிப்பாக இருந்தது. டேய் பாவம்டா ஸ்ருதி, ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? இல்ல தேவ், அவ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினா, என் கஷ்டம் கொஞ்சமாவது புரியட்டும், அட்லீஸ்ட் என் கிட்ட இதெல்லாம் நான் மறக்கணும் மது, ஐ நீட் சம் டைம்னு அவ சொல்லி இருக்கலாம், ஆனா அவ என்ன பார்க்கவே பிடிக்கல பேயா, போன விரட்டிட்டே இருந்தா மச்சான். எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதான் கொஞ்ச நாள் அவ கலங்க விடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா என் கண்ணம்மாவா அவ என்ன பண்ணி இருக்கணும், என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் சொல்றது எல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சு, எப்படிடா நீ இப்படி பொய் சொல்லலாம்னு கேட்டு இருக்கணும், இல்லனா ஏன் இப்படி பண்ணனு அடிச்சு இருக்கணும். இதை எதுவும் பண்ணாம எனக்கு அவளை அடையாளமே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கானா என்னடா அர்த்தம்?
என்னாத அடையாளம் தெரியலன்னு நினைச்சிட்டே இருக்கிறாளா? டேய், நீங்க என்ன 50 வருஷம் கழிச்சா பாக்குறீங்க? வெறும் 5 வருஷம் தானடா ஆச்சு. இல்ல பாலா, அப்போ அவ ஸ்கூல் தானே முடிச்சு இருந்தா. அந்த குழந்தை முகம் எல்லாம் போய் இப்ப பெரிய பொண்ணா வந்து நிக்கிறாடா. கொஞ்சம் மாத்தம் இருக்குதான். எனக்கே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொஞ்சம் அடையாளம் தெரியல, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, எனக்கும் ஸ்ருதிய பார்க்கணும் ஆசையா இருக்கு. ஸ்கூல் முடிச்ச அன்னைக்கு அவளை பார்த்தது. அதுக்கு என்னடா, சும்மா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஆனா அவ தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத, அப்பதான் கேம் இன்னும் சூடு பிடிக்கும். யோ மச்சான், பாவம் யா அந்த புள்ள. அவன் தலையில தட்டி சாஹில் சொல்ல தேவம் ஆமோதித்து தலையை ஆட்டினான். பாவம்தான், யாரு இல்லைன்னு சொன்னா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 நொடி என் சைடுல இருந்து அவ திங்க் பண்ணி இருந்தானா, இந்த 5 வருஷ இடைவெளியும் 5 வருஷம் என்னோட தீராத வலியும் பிரிவும் இருந்து இருக்குமா? இல்லதானே? அதுக்கெல்லாம் கொஞ்சம் அவள் நான் செல்லமா பழி வாங்கிட்டு போறேன். சோ இந்த நிறவோட ஆட்டத்தை இனிதான் அவ பார்க்க போறா. விஷம சிரிப்புடன் அவன் கூற, இவன் கண்ணம்மாவோ உணவு கூட வேண்டாம் என்று கூறிவிட்டு அறைக்குள்ளே அடைந்து அழுது கரைந்து கொண்டிருந்தாள். ஹாஸ்பிடல் உள்ளே நுழைந்த ஸ்ருதி ஷாலினி இவளுக்காக காத்து இருப்பதை கண்டு அவளிடம் செல்ல, ஏண்டி லேட்டு என்றாள் ஷாலினி. மெம்கும் எனக்கு வரவே விருப்பம் இல்லை என சலிப்பாக நினைத்து கொண்டவள் டிராபிக் என்று உருட்டிவிட, சரி, எனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் வேலை. ஷரண் ட்ருன்க்கு அந்த சீனியர் வேற வேலை கொடுத்துட்டாரு. நீ உனக்கு என்ன ஒர்க்னு போய் கேட்டுக்கோ. இத சொல்லதான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போறேன், லஞ்ச்ல மீட் பண்ணுவோம். நீளமாக பேசியவள் சென்றுவிட ஸ்ருதியும் கடனே என நிரவ் அறையை நோக்கி சென்றாள். கதவை அவள் தட்டவும் எஸ் என்றவன் ஸ்ருதி உள்ளே வருவதை கண்டு சிநேகமாக புன்னகைக்க வலியுடன் கூடிய புன்னகையை வீசினாள். ஸ்ருதி, ஒரு நிமிஷம் என்றவன் அவளை அமருமாறு கண்ணை காட்டிவிட்டு, ஆனம்மோ, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? என்னது சாப்பிடலையா? ஒழுங்கா சாப்பிடு அம்மோ. நீ சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். ஹான் 2 monthsல நம்ம 2nd year anniversary வருது. எனக்கு ஞாபகம் இருக்கு அம்மோ. நான் ஆஸ்திரேலியா வந்துருவேன். நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா ஒரு 1 week உன்னோட இருக்கிற மாதிரி தான் வருவேன் என அவன் பேசிக்கொண்டே இருக்க ஸ்ருதியோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தான் காதலித்த அதே முகம், தான் காதலித்த அதே குரல், தான் காதலித்த அதே பேச்சு, தான் காதலித்த அதே சிரிப்பு, தான் காதலித்த அதே அக்கறை, தான் காதலித்த அதே காதலை இன்று வேறு ஒருத்தி காதலித்துக் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே அவளுக்கு கசப்பாக இருந்தது. விரக்தியாக அவனை அவள் வெறித்து கொண்டிருக்க, லவ் யூ அம்மோ, பை என்றவன் போனை வைத்துவிட்டு, ஓகே மிஸ் ஸ்ருதி ரைட், என்னோட எக்ஸ் நேம். சிறிய புன்னகையுடன் அவன் சொல்ல, எக்ஸ் என்ற வார்த்தை முள்ளாய் குத்தியது அவள் மனதை. ஏன் லேட்டு? புருவம் உயர்த்தி அவன் கேட்க, டிராபிக் என்றால் சுரத்தையே இல்லாத குரலில். ஓ ஓகே, சரி, இன்னைக்கு உங்களுக்கான ஒர்க் என்னோட தான். நான் பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க தான் டீடைல்ஸ் எழுதணும். போலாமா? இதெல்லாம் நர்ஸ் தானே பண்ணுவாங்க பேண்ட். இவனோட இருக்கணுமா என்றதும் மனம் வலித்தது அவளுக்கு. நீங்களும் பண்ணலாம் மிஸ் ஸ்ருதி, போலாம் வாங்க. சின்ன சிரிப்புடன் அவன் எழுந்து சென்று விட, நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா என நினைத்து கொண்டே பின்னால் சென்றாள் ஸ்ருதி. மதியம் கேண்டீனில் அமர்ந்து இவர்கள் 4வரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க, நிரவோ செவிலியர் பெண்கள் கூட்டத்திற்கு நடுவே உணவு அருந்தி கொண்டிருந்தான். அதுவும் சிரித்து பேசிக்கொண்டு. அதை காண ஸ்ருதிக்கு அடிவயிறு அநியாயத்திற்கு கொழுந்துவிட்டு எரிய உணவை கூட உண்ணாமல் அவனையே வெறியாக முறைத்துக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். சாப்பிடாம எங்கடி பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு ஸ்ருதி. அவள் முகத்தை திருப்பி ஷாலினி சொல்லியும் ஸ்ருதியின் பார்வை மாறவில்லை. அந்த நிரவ் நாய பாரேன் என்கவும் மற்ற மூவரும் அதிர்ந்துதான் போயினர். என்னாது நிரவ் நாயா? திகைப்பு குறையாமல் மூவரும் கத்திவிட, கேண்டீனில் சத்தம் அதிகமாக இருந்ததால் இவர்களின் கத்தல் பக்கத்து டேபிளை தாண்டி சென்றிருக்கவில்லை. ஆமா, அவன்தான். சிறிதும் பயமில்லாமல் ஸ்ருதி சொல்லவும் இவர்கள் மூவருக்கும் தான் அல்லுவிட்டது. ஸ்ருதி, அவர் நம்ம சீனியர்டி, நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவரு. அவரை போய் நாய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க தப்புடி. அதட்டலாக ஷாலினி சொல்லவும் அவ்வளவு நேரம் அவனை முறைத்துக் கொண்டிருந்தவள் ஷாலினியை திரும்பி பார்த்தாள். அவன் கமிட்டட்னு தானே சொன்னான், அப்புறம் ஏன் அத்தனை பொண்ணுங்க கிட்ட பல்ல காட்டிட்டே இருக்கான்? அசிங்கமா இல்ல அவனுக்கு? அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கான். ஸ்ருதி, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருக்காரு. அதை ஏன் நீ தப்பா சொல்ற? அமைதியா சாப்பிடு. ஷாலினி சொல்லவும் தருணும் ஷரணும் ஆமோதித்து தலையை ஆட்ட அவளோ அவனை மனதிற்குள் கழுவி ஊற்றினாள். அப்பொழுது அட்டென்ஷன் ஹியர்
என்ற சத்தம் கேட்கவும் அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்ப, இந்த ஹாஸ்பிடல்ல பாம்பு வச்சு இருக்குதா, ஒருத்தங்க பொய் சொல்றாங்க என்கவும் நிரவை தவிர அனைவரும் பதறி போய் எழுந்து நிற்க, வந்து இருந்தவனோ அனைவரையும் அழுத்தமாக பார்க்க, அவர்களோ மரண பயத்தில் மூச்சு விட மறந்து இவனை பார்த்து கொண்டிருந்தனர். பொய் சொல்றாங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் பயப்படுறீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்றவனை அனைவரும் சரமாரியாக முறைக்க நிரவ் எழுந்து அவனை நோக்கி வந்தான். தன்னை நெருங்கிய நிரவை அவன் ஏளனமாக பார்க்க, மற்றவர்களோ என்ன நடக்குமோ என்ற பயத்தில் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க, நிரவோ பக்கென்று சிரித்து விட்டான். அவன் சிரிக்கவும் எதிரே இருந்த சாஹிலும் சிரிக்க, யாருக்கும் எதுவும் புரியவில்லை. மச்சான் பங்கம் பண்ணிட்டடா என கூறி நிரவ் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்லியும் இவங்க எல்லாம் பயந்து போய் எழுந்து நிக்கிறாங்களே, எவ்வளோ அறிவாளியா இருப்பாங்க என்று சாஹிலும் சிரிக்க, ஸ்ருதிக்கோ கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. ஏற்கனவே நிரவ் மீது தீராத கோபத்தில் இருந்தவள் இதில் இன்னும் உச்சமாகவும் பொங்கிவிட்டாள். அறிவு இல்ல உங்களுக்கு என அவள் கத்திய கத்தல் 4 புறமும் பட்டு எதிரொலித்தது. ஸ்ருதி! ஷாலினி அவளை கட்டுப்படுத்த முயன்று கையை பிடிக்க, அவளோ ஷாலினியின் கையை உதறிவிட்டு நிரவ் சாஹிலை நோக்கி வந்தாள். அடுத்தவங்களோட எமோஷன்ஸ்ல விளையாடுறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? இங்க எத்தனை வயசானவங்க குழந்தைங்க பெத்தவங்கன்னு இருக்காங்க. நீங்க சொன்ன ஒரு சின்ன விஷயத்துல அவங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க, நம்ம சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நாம இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னு அந்த 2 நிமிஷத்துல அவங்க மனசு எவ்வளவு துடிச்சு தவிச்சு போயிருக்கும். இந்த காலத்துல தான் ஏன் அடுத்தவங்களோட கண்ணீரையும் கஷ்டத்தையும் காமெடியாக்கி சிரிக்கிறீங்க? என்ன மனுஷங்க நீங்க எல்லாம்? போலீஸ் தானே நீங்க? எல்லாரையும் பாதுகாக்கிற வேலைதான். நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்படி என்ன உங்களுக்கு இதுல சந்தோஷம்? ஸ்ரீ! கோபத்தில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி திட்டியவள் அங்கிருந்து சென்று விட, சாரி சார், அவ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா, அதுல நீங்க இப்படி பண்ணவும் டென்ஷன் ஆயிட்டா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வெரி சாரி என்ற ஷாலினி ஸ்ருதி என கத்தி கொண்டே சென்று விட, நிரவ் வாயை பிளந்து கொண்டு நின்றிருந்த சாஹிலின் தோளில் தட்டி அழைத்து சென்றான். விடு மச்சான், ஸ்ருதி இப்படி எல்லாம் கோவப்படவே மாட்டா, என் மேல செம்ம கோவத்திலிருந்து இருப்பா, அந்த கோவத்தை தான் இப்படி காட்டிட்டு போறா, நீ அவளை எதுவும் தப்பா நினைச்சிக்காது சாஹிலிடம் வருத்தத்துடன் கூறினான் நிரவ். அவன் ஏதோ நிரவை வெறுப்பேற்றதான் இப்படி கூறினான். அது இந்த அளவிற்கு தீவிரமாக மாறி போகும் என்று அவன் நினைக்கவில்லை. மச்சான் டேய்! நிரவ் அவன் முகத்தை பிடித்து திருப்ப, யோவ் மச்சான், சாரி கேட்ட பொண்ணு நல்லா இருந்துச்சுல என்றவனை என்ன சென்றால் தகும் என்ற ரீதியில் பார்த்தான் நிரவ். அவ பேர் என்ன? பல்லை காட்டிக்கொண்டு அவன் கேட்க, செருப்பால் அடிப்பேன், அவ என் ஜூனியர், நீ மூடிட்டு கிளம்புடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ போடா. அவனை தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தான் நிரவ். இங்கு தேவோ காலேஜ் கட்டுவதற்கு பிளான் போட்டு கொண்டிருந்தான். தெளிவான பிளானை போட்டு முடித்தவன் சோர்வுடன் சேரில் சாய்ந்து அமர்ந்து சோம்பல் முறித்தான். எங்காவது சென்று வருவோம் என முடிவு எடுத்தவனுக்கு ஆரவ் சாராவின் நினைவு வர அவர்கள் பள்ளியை நோக்கி வண்டியை விட்டான் தேவ். ஸ்ருதியை தான் அழைத்து வர சொல்லி மகா கூறியிருந்தாள். ஆனால் அவள் நிரவ் மீது இருந்த கோபத்தில் மறந்து போயிருக்க, சாராவும் ஆரவும் யாரும் வராததால் சோகமாக அமர்ந்திருந்தனர். நம்மளை ஏன் இவங்க மறந்துட்டே இருக்கிறாங்க? காத்திருப்பதில் கடுப்பாகி சாரா கேட்கவும் ஆமோதித்து தலையை ஆட்டினான் ஆரவ். ஸ்கூல் வெளியே வண்டியை நிறுத்திய தேவ் உள்ளே எட்டி பார்க்க ஆரவும் சாராவும் முகத்தை தொங்க போட்டு அமர்ந்து இருந்தனர். அதை கண்டு புருவம் சுருக்கியவன் மெதுவாக அவர்களை நோக்கி ஓடினான். அவன் தூரத்தில் வரும்போதே கண்டுவிட்டிருந்த சாரா, டேய் ஆரவ், சூப்பர்மேன் வராருடா என உற்சாகமாக எழுந்து நிற்க ஆரவும் பூரிப்புடன் அவனை பார்த்தான். தேவ் அருகே வரவும் சூப்பர்மேன் என்ற கூக்குரலோடு இருவரும் அவனை அணைத்துக் கொள்ள, தன்னை இன்னும் நினைவில் அவர்கள் வைத்து இருக்கிறார்கள் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் தேவ். ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க? இன்னும் உங்க அம்மா வரலையா என கேட்க, ஆமா சூப்பர்மேன், அம்மாக்கும் சித்திமாக்கும் எப்பவும் இதே வேலைதான். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள் சாரா. அவங்க 2 பேரும் யார் போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணி வந்து எங்களை அழைச்சிட்டு போறதுக்குள்ள நாங்க டயர்ட் ஆகிடுறோம் சூப்பர்மேன். சலிப்பாக ஆரவும் சொல்ல, அச்சோ அம்மா ரொம்ப தப்பு பண்றாங்களே என்றான் தேவ் கொஞ்சலாக. ஆமா, அவங்களை யாராவது திட்டுனாதான் சரிப்பட்டு வருவாங்க சாரா சொல்லவும், சூப்பர்மேன் நீங்க எங்க அம்மாக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றீங்களா என்றான் ஆரவ். நானா என அவன் கேட்க, ஆமா, நீங்க திட்டெல்லாம் வேண்டாம், அட்வைஸ் பண்ணுங்க, அப்பயாவது அவங்களுக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம். சாரா, அம்மாவை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
அதட்டலாக ஆரவ் சொல்லவும் அவர்கள் இருவரும் பேசுவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் தேவ். நாங்க நம்பர் தரோம், நீங்க கால் பண்ணுங்க, சாரா கட்டளையாக சொல்லவும் சிரிப்புடனே போனை எடுத்தான் தேவ். சாரா கூறிய எண்ணை போட்டவன் காதில் வைத்து ரிங் போகுது என்றிடம் மறுபுறம் அழைப்பு ஏற்கப்பட்டது. மகா ஹலோ சொல்லும் முன்னரே தேவ் ஹலோ என்றிருக்க ஆரவ், சாரா இருவரும் ஒரே நேரத்தில் அம்மா எடுத்துட்டாங்களா என கேட்டதில் அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள் மகா. சாரா, ஆரவ் என மஹன்யா முணுமுணுக்க தேவ் பேசத் தொடங்கினான். ஹலோ, ஐ எம் ஹர்ஷ தேவ் என்கவும் இன்னும் அதிர்ந்து போனவள் தலையில் கை வைக்க, நீங்க ஏன் ஆரவ் சாராவை எப்பவும் கரெக்டான டைம்க்கு பிக்கப் பண்ணிக்க வரதே இல்லையாம்? மென்மையாக தேவ் கேட்கவும் மகாவிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அவன் ஹலோ என்று சொல்லும் போதே ஹர்ஷாவாக இருக்குமோ என்று எண்ணினாள்தான். அதற்குள் சாரா ஆரவ் பேசி இருக்கவும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். யாரிடமோ குழந்தைகள் சிக்கிக் கொண்டதோ என பயந்து இருந்தவள் ஹர்ஷா பெயரை சொல்லவும் இன்னும் அதிர்ந்து போனாள். ஹலோ என்று அவன் சொல்லவும் காதை அவன் புறம் அவள் திருப்ப, குழந்தைங்களை ஏன் இப்படி அப்செட் ஆக்குறீங்க? ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்களுக்கு எவ்வளோ டயர்டா இருக்கும், நீங்களும் கரெக்டான டைம்க்கு வரலனா எப்படி? அவன் கேட்கவும் நெற்றியை தடவி கொண்டிருந்தவள் எதுவும் பேசாமல் வைத்துவிட பார்த்தாள். ஆனால் அது அவனை அவமதிப்பது போல் இருக்கும் என யோசித்து, நான் பாத்துக்கிறேன் சார், தேங்க்ஸ் என்று விட்டு வைக்க போக மஹி என்றிருந்தான் அவன். சரியாக அவன் தன்னை கண்டுகொண்டதில் தலையில் அடித்து கொண்டவள் போனை வைத்தே விட்டாள். மஹி வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. தனக்குள் முனகியவன் மீண்டும் அவள் எண்ணுக்கு அழைக்க அவன் அழைப்பான் என்று கணித்து இருந்தவள் தன் ஊழியர் பெண் ஒருத்தியிடம் போனை கொடுத்து பேச சொல்லியிருந்தாள். வேறு ஒரு குரல் கேட்கவும் குழம்பி போனவன் ஓகே என கூறி போனை வைத்து விட்டான். அவன் சந்தேகம் தீர்ந்து வைக்கவும் அடுத்த கால் ஸ்ருதிக்கு தான் போனது. சோகக்கடலில் மூழ்கியிருந்தவள் தன் அக்கா அழைக்கவும் போனை எடுக்க, குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு வர நீ போகலையா என கேட்க ஸ்ருதிக்கு அப்பொழுதுதான் நினைவிற்கே வந்தது. அக்கா சாரிக்கா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன், இதோ போறேன் என்று அவள் கிளம்ப, ஷாலினி இருக்காளா என கேட்டாள் மகா. ஏன் சம்பந்தமே இல்லாமல் அவளை கேட்கிறாள் என நினைத்தாலும் என்று அவள் பதில் அளிக்க, அப்போ ஷாலினியை விட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வரவை, ஸ்ருதி நீ போகாதா? ஏன்கா என்னாச்சு? ஹர்ஷா கூட தான் குழந்தைங்க இருக்கிறாங்க, உன்னை அவன் பார்த்தது இல்லதான், ஆனாலும் உன்னை அவனுக்கு தெரிஞ்சிருந்து நீ பிள்ளைங்களை கூட்டிட்டு வரத பார்த்துட்டு ஏதும் டவுட் வந்துட்டான். வந்தா என்னக்கா, குழந்தைங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சிடுசிடுப்புடன் ஸ்ருதி சொல்ல, அவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தாண்டி, ஆனாலும் அவன் என் குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்க நான் விரும்பல, நான் சொல்றத மட்டும் செய். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், பாய் என்றவள் ஷாலினியை அழைத்து கொண்டு பள்ளியை நோக்கி செல்ல பெருமூச்சுடன் சேரில் அமர்ந்தாள் மஹன்யா. பள்ளியை அடைந்ததும் ஸ்ருதி ஷாலினியை உள்ளே போக சொல்ல அவளும் ஏன் என்றெல்லாம் கேட்காமல் இறங்கி சென்றாள். இதுவரையில் ஸ்ருதி ஹர்ஷாவை பார்த்ததே இல்லை. ஏனோ இன்று அவனை பார்க்க வேண்டும் என மனம் பரபரக்க காரில் இருந்து இறங்கியவள் மெதுவாக கேட் அருகே சென்று உள்ளே எட்டி பார்க்க அங்கு ஹர்ஷா ஆரவ் சாராவுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தான். அவர்களுடன் அவன் இருப்பதால் அதுதான் ஹர்ஷா என்று கண்டுகொண்டாள். சிரித்து கொண்டே ஓடிக்கொண்டிருப்பவனை காணும் பொழுது அவளுக்கு அவனும் சிறு பிள்ளை போல்தான் தெரிந்தான். அவன் முகத்தில் தெரிந்த ஒருவித அமைதி ஸ்ருதிக்கு சாந்தத்தை அளிக்க, இவர் எப்படி அக்காவை அவ்வளவு கொடுமைப்படுத்தினார் என்று தோன்றாமல் இல்லை. இவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஷாலினி குழந்தைகளை அடைந்து இருக்க ஹர்ஷா ஓடுவதை நிறுத்திவிட்டு அவளை கேள்வியாக பார்த்தான். அதன் பின் ஷாலினியிடம் ஏதோ பேசியவன் சின்ன சிரிப்புடன் தலையை ஆட்டிவிட்டு ஆரவ் சாராவிற்கு முத்தமிட அவர்களும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பினர். 2 அடி அவர்கள் நகரவும் ஹர்ஷாவின் முகத்தில் வருத்தம் சூழ்ந்து கொள்ள அதை ஸ்ருதியால் நன்றாகவே காண முடிந்தது. அவர்களுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பந்தம் இருப்பதை அவன் உணர்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள் ஸ்ருதி. இத்தனை நாட்களாக அவன் மீது கோபத்தில் இருந்தவளுக்கு ஏனோ இன்று கோபப்பட தோன்றவில்லை. தன் வாழ்க்கையில் ஹர்ஷாவை பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அவனை 4 அறையாவது அறைய வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது கொஞ்சம் கூட இல்லை. அவனிடம் ஒரு நெருங்கிய உணர்வை மனம் உணர்கிறது என்பதை புரிந்து கொண்டவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனிடம் சென்று பேசு என மனம் உந்தி தள்ள வேண்டாம் என்று அழுத்தமாக நின்று கொண்டிருந்தவள் ஹர்ஷாவையே பார்த்து கொண்டிருக்க சித்திமா என கத்தினர் ஆரவ் மற்றும் சாரா. ஏய் தங்கங்களா, சாரிடா, சித்திக்கு ஹாஸ்பிடல்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க், உங்கள மாதிரி ஒரு சின்ன பாப்பாக்கு ஃபீவர், அவங்களுக்கு ஊசி போட்டு வரதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு, சாரி. காதை பிடித்து கொண்டு அவள் கேட்கவும் அழகாய் புன்னகைத்த சாரா மற்றும் ஆரவ்,
ஓகே சித்திமா என அவளை கொஞ்ச இருவரையும் தூக்கி காரில் அமர வைத்தவள் ஹர்ஷாவை ஒரு முறை எட்டி பார்க்க அவன் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தான். சித்திமா, என்ன பாக்குற, வா போலாம் என சாரா கத்தவும் ஹான் என்றவள் காரில் ஏறி வண்டியை எடுத்தாள். ஷாலினியை முதலில் அவள் வீட்டில் இறக்கிவிட்டவள் அதன் பின் ஆரவ் சாராவிற்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து வீட்டை நோக்கி சென்றாள். உள்ளே நுழையும் போதே வாசலில் ஏதோ ஒரு கார் இருக்க கேள்வியாக ஸ்ருதியை பார்த்த இருவரும் யார் என உள்ளே செல்ல கங்கா தன் குடும்பத்துடன் வந்து இருந்தாள். அவளை கண்டதும் சாரா மற்றும் ஆரவ் உற்சாகம் அடைந்து பெரியம்மா என ஆரவாரமாக கத்தி கொண்டு ஓடினர். அவர்களுக்கு ஈடாக அவள் முகத்திலும் அப்படி ஒரு ஆனந்தம். ஸ்ருதி அதை கண்டு புன்னகையோடே உள்ளே நுழைய சித்தி என்றபடி அவளிடம் வந்தாள் அனன்யா. அணுக்குட்டி என்றபடி அவளை தூக்கியவள் அக்கா மாமா எப்போ வந்தீங்க என சிரிப்புடன் கேட்க, இப்பதான் ஸ்ருதி வந்தோம், 1 மணி நேரம் ஆகுது, கங்கா உங்க எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா, அதான் லீவ் போட்டுட்டு ஓடி வந்துட்டோம் என்றான் அசோக் சின்ன சிரிப்புடன். கங்கா கூறியது போல் அவள் தான் குடும்பத்தை அதன் பின் பார்த்து கொண்டாள். அக்காவின் மேலே மொத்த சுமையையும் வைக்க விரும்பாமல் மகாவும் வேலைக்கு செல்ல கங்காவும் அசோக்கும் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. உடன்பிறப்புகளின் அருமை எல்லாம் அவளுக்கு நன்றாக புரிந்து போக எந்தவித சுயநலமும் பொறாமை குணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக அவர்களுடன் தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தாள். ஸ்ருதி நீட்டில் பாஸ் ஆகி அவளுக்கு ஊட்டியில் உள்ள ஒரு பிரபல மருத்துவ கல்லூரியில் சீட் கிடைத்துவிட ஸ்ருதியை தனியே அனுப்ப விருப்பமில்லாத மகா தன் குடும்பத்துடன் ஊட்டிக்கு ஷிப்ட் ஆக முடிவு செய்து விட்டாள். அவர்கள் செல்வதில் கங்காவிற்கு தான் மிகவும் வருத்தம். அவளும் அப்பொழுதுதான் கர்ப்பம் தரித்து இருந்தாள். ஆகையால் மனம் தளர்ந்து போனது தன் குடும்பம் தூரமாக செல்வதை எண்ணி அதன் பின் அவளை சமாதானம் செய்துவிட்டு தான் மகா ஊட்டிக்கு வந்து தஞ்சம் புகுந்தாள். முதலில் சிறியதாக தொடங்கிய அவளது தொழில் போக போக முன்னேறி இப்பொழுது இப்படி ஒரு நிலையில் நிற்கிறது. தங்கை வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதில் கங்காவிற்கு அவ்வளவு ஆனந்தம் மற்றும் பூரிப்பு. அவளை விட அசோக் தான் மிகவும் சந்தோஷப்பட்டான். என்னதான் போனில் அவர்களுடன் பேசினாலும் நேரில் பார்ப்பது போல் இருக்காது அல்லவா? அதனால் தான் அக்காக்காரி கிளம்பி வந்து விட்டாள் தன் குடும்பத்தை பார்க்க. சிறிது நேரத்தில் மகாவும் உள்ளே வர தன் அக்கா குடும்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அக்கா எப்போ வந்த? அண்ணுக்குட்டி வா வா வா. ஆரவாரத்துடன் அவர்களிடம் அவள் செல்ல அணுவும் மகாவை அணைத்துக் கொண்டு முத்தமழை பொழிந்தாள். ஹர்ஷாவை பற்றிய சிந்தனையில் இருந்தவளை இவர்களின் வரவு வெளியே வர வைத்திருக்க அவள் முகத்தில் தெரிந்த ஆனந்தத்தை கண்டு கங்கா மனதார புன்னகைத்தாள். தனக்கு பிடித்தவர்களின் மனம் திறந்த சிரிப்பு நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் கங்கா. அன்று மட்டும் ஹர்ஷா வந்து தனக்கு எதையும் புரிய வைக்காமல் போயிருந்தால் தன் வாழ்க்கையில இதெல்லாம் இல்லாமலே போயிருக்குமே. என் குழந்தைக்கு தாய் வீட்டு சொந்தம் என ஒன்று இல்லாமலே போயிருக்குமே என்று எண்ணி வருந்தியவள் மானசீகமாக ஹர்ஷாவிற்கு நன்றி கூறினாள். அக்கா என்னக்கா சொல்லாம வந்து இருக்க? அவள் அருகே அமர்ந்து அவள் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். மகா, அக்கா இடத்தை யாராலும் நிரப்பவே முடியாது. அவளிடம் கிடைக்கும் அந்த தைரியமும் ஆதரவும் யாரிடமும் கிடைக்காது. தாயிடம் கூற முடியாத பல விஷயங்களை அக்காவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம். என்னதான் ஸ்ருதி ஒரு தங்கையாக மகாவிற்கு ஆதரவளித்தாலும் அக்காவிடம் கிடைக்கும் அந்த அரவணைப்பு வேறு யாரிடமும் மகாவால் உணர முடியாது. கடந்த 1 வாரமாக ஹர்ஷாவின் வரவால் மகாவின் மனம் மிகவும் குழம்பி போயிருக்க ஸ்ருதியின் தோள் தேடி சென்றபோது அவளுடைய பிரச்சனையில் அவள் இருந்ததால் அமைதியாகிவிட்டாள். இப்பொழுது கங்காவின் வரவு அவளுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருக்க கங்காவின் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். தங்கை ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட கங்காவும் கத்தி கொண்டிருந்த குழந்தைகளை ஒரு பார்வை பார்க்க அதை கவனித்த ஸ்ருதி அவர்கள் மூவரையும் வெளியே அழைத்து சென்று விட்டாள். ஒரு அக்காவாக தன் மனைவி இருப்பதை கண்ட அசோக்கிற்கு அவள் மேல் காதல் இன்னும் கூடி போக அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த அழகிய கணவன். அதே போல் இவர்களை இப்படி ஒற்றுமையாக காண செல்வி அனந்த கிருஷ்ணனுக்கும் மனம் லேசாக இருந்தது. என்னாச்சு மகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவள் தலையை தடவி கொடுத்தபடி மிருதுவாக கேட்டாள் கங்கா. அவள் கேட்கவும் கண்களை திறந்தவள், அக்கா வரியா வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்றிட அவளும் சரி என தலையை ஆட்டினாள். இருவருமாய் எழவும் அசோக் தானும் வருவதாக கூறவாங்க மாமா என்ற மகா இருவரையும் அழைத்து கொண்டு தாங்கள் இருந்த தெருவின் முனையில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றாள். அக்கா மாமாவுடன் அமர்ந்தவள் மூவருக்கும் சுக்கு காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு திரும்ப அவர்கள் இருவரும் இவளைத்தான் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தனர். என்ன மகா, என்னாச்சு? ஏன் அப்செட்டா இருக்க?
அவளின் கையை பிடித்து கொண்டு கங்கா கேட்க, ஹர்ஷா வந்ததிலிருந்து இன்று தன் பிள்ளைகளுடன் அவன் இருந்தது வரையில் அனைத்தையும் ஒரே மூச்சாக கூறி முடித்தாள். மஹன்யா, எனக்கு அவன் இங்க இருக்குது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குக்கா. என்னால நார்மலாவே இருக்க முடியல. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. கலவரத்துடன் அவள் சொல்லவும் கங்கா அசோக் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மகா, நீ தேவையில்லாம பயப்படுறன்னு எனக்கு தோணுது. மிருதுவான குரலில் அசோக் சொல்லவும் கங்காவும் ஆமோதித்து தலையை ஆட்டினாள். ஏன் என்பது போல் மகா பார்க்க கங்கா அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கில் பேசத் தொடங்கினாள். அவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்குன்னு நீ சொன்னல. மகா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நீ பயப்படுற மாதிரி என்னடி பண்ணாரு? உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்ட. அதுக்கு அடுத்து ஹர்ஷா சார் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே மகா. 1 வீக் வீட்டு முன்னாடி வந்து நின்னாரு. அப்புறம் நீ எடுத்து சொல்லவும் போயிட்டாரு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்பதான் உன்னை பாக்குறாரு. அதுவும் எதிர்பாரா விதமா தானே நடந்துச்சு. அவரா பிளான் பண்ணலையே. இந்த 1 வீக் அவர் உன்னை பார்த்தாருன்னு சொன்னல. உன்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசினாரா? இல்லை என மஹன்யா தலைய ஆட்ட. அப்புறம் என்னடி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டே இருக்க? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ஹர்ஷா சார் நல்லவர் தான் மகா. அவரோட சூழ்நிலை அவர் அந்த மாதிரி மாத்திருச்சு. நான் அவரை நியாயப்படுத்துறேன்னு நினைக்காத குட்டி. அவர் பண்ணது எல்லாமே தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவர் ஒரு சராசரி மனுஷனா கூட பார்க்காம இருந்தா எப்படிடி? இப்போ அவர் வேலை விஷயமா மட்டும்தான் உன் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. வேற எந்த ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இல்ல. நீ சொல்றதுல இருந்தே அது நல்லா தெரியுதுடி. உன்கிட்ட தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லையே. ஒர்க் விஷயமா மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்புறமும் ஏன் அவரை பத்தி நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு உன்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மகா? அவர் நல்லவர் தான் எங்க கிட்ட சொன்னதே நீதான். எங்களுக்கே அவரை பத்தி இவ்ளோ தெரியும் போது உனக்கு ஏன் தெரியல? நீ பேசினதை மதிச்சு அன்னைக்கு உன் லைஃப்ல இருந்து போனவர் இப்போ வரைக்கும் அதை மீறல. நீ ஃப்ரீயா விடு என்கவும் மகாவிற்கு அனைத்தும் புரிய மெதுவாக தலையை ஆட்டினாள் அவள். ஆர்டர் செய்திருந்த காஃபி வந்துவிட அதை எடுத்து ஒரு மிடர் விழுங்கியவள், நீ சொல்றது கரெக்ட் தான்கா, எனக்கு புரியுது. ஆனா என் குழந்தைங்க கிட்டையும் ஏன் அவனை கடவுள் கொண்டு போகணும்? தவிப்புடன் மகா கேட்க, மகா, அவருக்கு உன் குழந்தைங்க தான் அவங்கன்னு தெரிஞ்சாதான் என்ன? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அவங்க என் குழந்தைங்க தெரிஞ்சிட்டா அவன் சார ஆரவ வச்சு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டானா? மகா, நீ ஒரு பிசினஸ் உமன் டி. கொஞ்சமாவது அப்படி யோசிச்சு பாரு. இன்னும் சின்ன புள்ள மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு மகா. அவரை நம்புடி. எனக்கு தெரியும்கா, அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனாலும் மனசு ஒரு மாதிரி தவிக்குது. நான் உனக்கு ஒண்ணுதான் மகா சொல்லுவேன். அவரை ஒரு மனுஷனா பாரு. பழைய தேவா பார்க்காத ஹர்ஷாவா பாரு. சாராவோட அண்ணனா பாரு. அவர் உன் பக்கம் இருக்கும் போது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்லை என அவள் தலையை ஆட்ட. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு என்கவும் மகா சரி என்று தலையை ஆட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுடி, உன்னை அவர் இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்படிக்கா சொல்ற? பின்ன உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து போனவரு திரும்ப வந்தும் உன்னோட எமோஷன்ஸ் வேல்யூ பண்ணி தள்ளி எண்ணிக்கிறாருல. அதை வச்சுதான் சொல்றேன். காலம் உங்களை வேற ட்ராக்ல மீட் பண்ண வச்சு இருக்கலாம் மகா. அவள் கையில் அழுத்தம் கொடுத்து கங்கா சொல்ல மகாவும் ஆமோதித்து தலையை ஆட்டினாள். அதன் பின் மூவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டிற்கு சென்றனர். இரவு உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பமாக அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்க ஸ்ருதிக்கும் மகாவிற்கும் மனம் அவ்வளவு லேசாக இருந்தது. அடுத்த நாள், இன்னைக்கும் நீங்க என்னோட தான் ஒர்க் பண்ணணும் மிஸ் ஸ்ருதி. எதையோ எழுதி கொண்டிருந்த நிரவ் சொல்லவும் கேட்டவளுக்கு எரிச்சலாக இருந்தது. அவன் வேறு ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்று தெரிந்ததும் தள்ளி செல்லவே முயல்கிறாள் ஸ்ருதி. ஆனால் காலம் இப்படி அவனுடனே சேர்ந்து இருக்கும்படி கணக்கு போடுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சார், ஷாலினி, தருண், ஷரண் அவங்க யாராவது உங்க கூட இருக்க வைங்க. நான் வேற எங்கேயாவது ஒர்க் பண்றேன். அவன் முகம் பார்க்காமல் ஸ்ருதி சொல்லவும் உதடு மடித்து அவள் அறியாமல் புன்னகைத்தவன். நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லக்கூடாது மிஸ் ஸ்ருதி. யார் யாருக்கு என்ன வேலை தரணும்னு எனக்கு தெரியும். சோ நீங்க நான் சொல்றத கேட்டுட்டு அதை பண்றது நல்லது. இல்லனா சர்டிபிகேட்ல புவர்னு போட்டு விட்டுருவேன். வாங்க போலாம். காட்டமாக கூறுவது போல் கூறியவன் அவளை தாண்டி முன்னால் சென்றுவிட பெருமூச்சுடன் அவன் பின்னால் சென்றாள் ஸ்ருதி. வரிசையாக ஒவ்வொரு பேஷண்ட்ஸாக அவன் பார்த்து கொண்டு இருக்க ஸ்ருதியும் மற்றதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் இறங்கினாள்.
கால் உடைந்து அட்மிட் ஆகியிருந்த ஒரு இளம்பெண் அறைக்குள் அடுத்ததாக அவர்கள் நுழைய அந்த பெண்ணோ ஆனந்தமாக அவனை வரவேற்றாள். அவனும் மொத்த பல்லையும் காட்டி கொண்டு போக, என்ன கல்யாண வீட்டுக்கா போறோம்? அவ வான்றதும் இவன் ஈனு பல்ல காட்டுறதும் முடியலடா. எப்பா மனதிற்குள் அவனை வருத்தி எடுத்தவள் கண்டுகொள்ளாமல் இருக்கத்தான் முயன்றாள். அவள் அடுத்த வார்த்தையை கூறும் வரையில் ஹாய் மதுரன் என்கவும் பட்டென்று அவள் புறம் திரும்பியவள். வாட் மதுரனா என கத்தி இருக்க நிறவோ பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு நின்றான். அந்த பெண் இலக்கியாவோ அவளை புரியாமல் பார்க்க, இவரு டாக்டர், நீங்க டாக்டர்னே சொல்லலாம் மிஸ் இலக்கியா, இப்படி மதுரன்னு கொஞ்சம் வேண்டாம். சிடுசிடுப்பாக அவள் சொல்லவும் வாய்மேல் கை வைத்து நிறவ் அவள் அறியாமல் புன்னகைத்தான். நம்ம ஆளுக்கு நம்ம மேல இன்னும் எக்கச்சக்க லவ் இருக்கும் போல இருக்கே. மனதிற்குள் நினைத்து பூரித்து போனான் மருத்துவன். நீங்க எப்படி அதை சொல்லலாம்? நான் இப்படிதான் அவரை கூப்பிடுவேன். மதுரன், நீங்க இந்த சைடு வாங்க, ஏன் ஓரமா போயிட்டீங்க? தான் சிரிப்பது ஸ்ருதிக்கு தெரியக்கூடாது என்பதால் அவன் ஓரமாக சென்றிருந்தான். அவள் இப்படி சொல்லவும் ஸ்ருதி திரும்பி மதுரனை முறைக்க உடனே முகத்தை சிடுசிடுப்பாக மாற்றியவன், மிஸ் ஸ்ருதி, நீங்க ஏன் தேவையில்லாதது எல்லாம் பேசுறீங்க என்று கூறி அவள் பிபியை எகிர வைத்திருந்தான். பல்லை கடித்து கொண்டு அவள் அமைதியாகிவிட, கால் வலி இருக்கா லக்கி? அவள் காலை பிடித்து பார்த்து நிரவ் கேட்க, என்ன அது லக்கியா என கத்தினாள் ஸ்ருதி. அதில் அவனுக்கு பரவசமாகிவிட முகத்தில் ஒன்றையும் காட்டிக்கொள்ளாமல் மெதுவாக அவளை நோக்கி திரும்பியவன் கேள்வியாக புருவம் உயர்த்த, ஒன்றுமில்லை என்பது போல் தலையை ஆட்டினாள் ஸ்ருதி. என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கையை கட்டி கொண்டு காட்டமாக அவன் சொல்ல, அவனை பார்க்காமலே சரி என தலையை ஆட்டி வைத்தாள். பிளான் போட்டு இருப்பதாக கூறிய தேவ் மகாவை தன் ஆபீஸிற்கு வர சொல்லி செய்தி அனுப்பியிருக்க, அவளும் தெளிந்த மனதுடன் அவன் அலுவலகத்தை நோக்கி சென்றாள். அன்று போல் தயங்கிக் கொண்டு எல்லாம் நிற்கவில்லை மகா. அக்காவின் வார்த்தைகள் கொடுத்த நம்பிக்கையில் நிமிர்வுடனே அவள் உள்ளே நுழைய, அவள் நிமிர்வை அசந்து போய் பார்த்தான் ஹர்ஷா. பாலா அமர சொல்லியதும் அமர்ந்தவள் ஹர்ஷாவை கேள்வியாக பார்க்க, ரசனை பார்வையை உடனே மாற்றிக் கொண்டவன். இதுதான் பிளான் என ஒரு ஷாட்டை அவளிடம் நீட்ட, அதை வாங்கி டேபிளில் பரப்பி வைத்தவள் எழுந்து நின்று பார்க்கலாம் என எழ, அப்பொழுது அவள் கைப்பற்று அங்கு இருந்த தண்ணீர் குவளை சரிந்து விட ஷாட் மொத்தமும் நனைந்து போனது. அவன் பிளான் மொத்தமாக நாசமாகி போகவும் அதிர்ச்சி அடைந்த மஹன்யா அடித்து விடுவானோ என்ற அச்சத்தில் அவனை கண்கள் உயர்த்தி பார்க்க, அவனோ 2 நாட்கள் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் இல்லாமல் போனதை கண்டு தலையில் கை வைத்து இருந்தான். லக்கி, உங்களுக்கு கால் நல்லாவே குணமாயிட்டு வருது, இனியும் ஹாஸ்பிடல்லையே இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு 2-3 நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன மதுரன் சொல்றீங்க? 2-3 நாள்லையா? நான் இன்னும் 1 month இருக்கலாம்ல நினைச்சேன். சினுங்களாக அவள் சொல்ல, நிரவோ அவள் பாவனையில் பல் தெரிய சிரிக்க, பாவம் ஸ்ருதிக்கு தான் எரிச்சலாக இருந்தது. இதோ பாருமா, இந்த ஆளுக்கு ஆளு இருக்கு, நீ இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்து. கொஞ்சமும் யோசிக்காமல் அவள் சொல்லி இருக்க, நிரவிற்கு அவளை எண்ணி சிரிப்பாக இருந்தது. வாட், ஆளு இருக்கா? இல்லையே, அவர் என்கிட்ட சிங்கிள்னு தானே சொன்னாரு என்கவும் ஸ்ருதி மதுரனை சரமாரியாக முறைக்க, அதை கண்டு ஜெர்க்கானவன், ஓகே இலக்கியா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வந்து செக் பண்றேன் என சமாளிக்க, நாளைக்கு இவர் வரமாட்டாரு, நீ நாளைக்கு வீட்டுல இருக்கணும், உன்னை நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றேன், நீ ஊரு பார்த்துட்டு கிளம்பு. வேற யார்? ஸ்ருதி தான். என்ன போக சொல்ல நீங்க யாரு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எனக்கும் மதுரனுக்கும் ஊடால வந்துட்டே இருக்கீங்க. நீங்க ஜஸ்ட் ட்ரைனிங்க்கு வந்த டாக்டர் தான், அந்த வேலையை மட்டும் பாருங்க. அதே மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த பேஷண்ட் தான், நீயும் அந்த வேலையை மட்டும் பாரு. இன்னொரு முறை நீ இப்படி இவர்கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன், இன்னொரு காலையும் சேர்த்து உடைச்சி விட்டுருவேன் அப்படின்றதும் நிரவ் சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டான். ஸ்ருதி இப்படி சொல்லவும் இலக்கியா நிரவை பாவமாக பார்க்க, அதை கவனித்தவன், மிஸ் ஸ்ருதி, நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? அவங்க உங்களால அப்செட் ஆகுறாங்க. முகத்தை காட்டமாக வைத்துக்கொண்டு அவன் சொல்லவும் ஸ்ருதிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. தன்னை விட இவனுக்கு யாரென்றே தெரியாத இவள் முக்கியமாக போய்விட்டாளா என்ற எண்ணம் விஷம் போல் மனமெங்கும் பரவி வலியை கொடுக்க, அவனையே குற்றம் சாட்டும் விழிகளோடு ஏறிட்டாள் ஸ்ருதி. ஆனால் அவனோ கெட் அவுட் என்று விட அடுத்த நொடியே வெளியே சென்று விட்டாள். சிறிது நேரத்தில் வெளியே வந்த நிரவ் ஸ்ருதி அழுது கொண்டிருப்பதை கண்டு பதறிதான் போனான். ஏய் ஸ்ருதி, ஏன் அழுற என்றவனின் குரல் கேட்டதும் கண்களை துடைத்து கொண்டவள் எதுவும் பேசாமல் நிற்க, அவனுக்கு தான் மனம் தவித்து போனது.
எல்லாம் உன்னாலதான் என மனம் சாடவும் வருந்தி போனவன் ஸ்ருதி என்றழைக்க அவளோ எதுவும் பேசாமல் விறுவிறுவென அவனை தாண்டி சென்று விட்டாள். பயத்தோடு மஹன்யா தேவின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது உழைப்பின் வலி. அந்த அறையில் மகாவுடன் பாலா மற்றும் அக்ஷயா மட்டுமே இருக்க அவர்களிடமும் பேரமைதி. மூவரும் தேவின் முகத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்கு பின் நிமிர்ந்தவன் மகாவின் பயந்த முகத்தை கண்டு இட்ஸ் ஓகே லீவ் இட் என சிறிய புன்னகையுடன் சொல்ல அவளுக்கோ ஒரு மாதிரி ஆகி போனது. ஐ எம் சோ சாரி மிஸ்டர் ஹர்ஷா மெய்யான வருத்தத்துடன் அவள் சொல்ல வெறும் தலையாட்டல் மட்டுமே அவனிடமிருந்து பதிலாக வந்தது. நிலைமையை எப்படி சரி செய்வது என்றே புரியாமல் மகா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருக்க, சரி நீங்க நாளைக்கு வாங்க, நான் திரும்பவும் பிளான் வரைஞ்சு வச்சிடுறேன். நனைந்து இருந்த ஷாட்டை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டான் ஹர்ஷா. நிஜமா நான் வேணும்னு பண்ணல, வெளிரிய முகத்துடன் மகா சொல்லவும் அவளை திரும்பி பார்த்த ஹர்ஷா இட்ஸ் ஓகே மஹன்யா, ஒண்ணுமில்ல விடுங்க. இல்ல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இத பண்ணி இருப்பேனா, நான் மெதுவாதான் எழுந்தேன். தண்ணி எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி. போட்டோ கூட எதுவும் எடுக்கலையா என்கவும் அவன் இல்லை என தலையை ஆட்ட தலையில் கை வைத்த மஹன்யா தேவை மீண்டும் வருத்தத்தோடு ஏறிட, விடுங்க மஹன்யா, ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க, நான் திரும்ப பண்ணி தரேன். இல்ல ஹர்ஷா, இது நான் பண்ண தப்பு, நானே தான் சரி பண்ணணும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சே இருப்ப, நான் ஒரே செகண்ட்ல அதை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீ சொல்லு, நான் வரைகிறேன். ஐயோ மஹி, அதெல்லாம் வேண்டாம். இல்ல ஹர்ஷா, நீ சொல்லு, நான் வரைகிறேன் என்றவள் தன் பேகில் எப்பொழுதும் வைத்திருக்கும் ஷார்ட் மற்றும் பென்சிலை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட தேவோ வாயை பிளந்தபடி நின்றிருந்த அக்ஷயா மற்றும் பாலாவை ஒரு முறை பார்த்தான். ஏன் மாமி, அவங்க ஹர்ஷா ஹர்ஷான்னு சொல்றதும் வா நீ போன்னு பேசுறதும் இவன் மஹின்னு உருகிறதும் ஒரு மாதிரி இல்ல என பாலா கேட்கவும் அவனை பார்த்த அக்ஷயா என்று பாவமாக தலையை ஆட்டினாள். விடு மஹன்யா, நான் பாத்துக்கிறேன், நீ காம் டவுன் ஆக ப்ளீஸ். வரைய தயாராக இருந்தவளிடம் கனிவாக தேவ் சொல்ல அவளுக்கு மனம் கேட்கவே இல்லை. அவன் தெளிவாக வரைந்து வைத்து இருந்தான். அதை வரைய ஆர்கிடெக்ட் அவளுக்கே நேரம் பிடித்து இருக்கும். அப்படியானால் இவன் எத்தனை நாட்களாக வரைந்தானோ அதை நாம் நாசமாக்கி விட்டோம் என்ற எண்ணமே அவளை நகரவிடவில்லை. அடுத்தவர்களின் உழைப்பை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதை விட பெரிய வலி வேறு என்னவாக இருக்க போகிறது? அதுவும் ஹர்ஷா கோபம் கொள்வான், திட்டுவான், அடிப்பான் என்று அஞ்சியவளுக்கு அவனின் அமைதியான முகம் ஆச்சரியத்தை அளித்தது. ஹர்ஷாவின் இயல்பே இதுதானே, யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டான், யாரையும் காயப்படுத்த வேண்டும் என நினைக்க மாட்டான். பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவான். தங்கையின் மரணமும் அதன் பின் அவன் தவறான புரிதலும் தான் மஹன்யாவின் வாழ்வை நரகமாக மாற்றியிருந்தது. அதை எண்ணி அவன் புழுங்காத நாட்களே இல்லை. அவள் கொன்றிருந்தால் கூட அவனுக்கு இந்த அளவிற்கு வலித்து இருக்காது. எதுவும் செய்யாமல் விலகி சென்றதுதான் அவனை கொலையாய் கொன்றது. உயிருக்கு உயிராக அவன் அவளை நேசித்துக் கொண்டிருந்த வேளையில் மொத்தமாக அவள் விலக்கி வைத்ததை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு வேகத்தில் ஆஸ்திரேலியா சென்று விட்டான் தான், ஆனால் அவளை பார்க்காமல் அவன் தவித்த தவிப்பு அவனே அறிவான். 5 வருடங்களும் அவனை உயிர்ப்போடு வைத்து இருந்த ஒரே விஷயம் அது மஹன்யாதான். அவளை ரெக்கார்ட் செய்து வைத்திருந்த காணொளிகளை எல்லாம் பார்த்து பார்த்துதான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். இனி மிச்ச வாழ்க்கையையும் அப்படியே ஓட்டிவிடும் எண்ணத்தில் இருந்தவனை தான் விதி இந்தியா வர வைத்து மஹன்யாவை பார்க்க வைத்தது. அவளை பார்த்த பின் சுனாமி போல் பொங்கிய காதலை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக் கொள்ளாமல், காட்ட விரும்பாமல் தனக்குள்ளே புதைத்துக் கொண்டான் ஹர்ஷா. விருப்பமில்லாத பெண்ணிடம் சென்று காதல் என்று உளறி கொண்டிருக்க அவனுக்கு இஷ்டமில்லை. அப்படியெல்லாம் பேசினால் அது அவளை தொந்தரவு செய்வது போல் ஆகிவிடும் என்றே அமைதி காக்கிறான். அவளுடன் வாழ வேண்டும், அவள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவனிடம் கொஞ்சமும் இல்லை. அவள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தான் அவள் வாழ்வில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை 5 வருடத்திற்கு முன்பே புரிந்து கொண்டான். அவனுக்கு அவனின் காதலை விட அவளுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம். அவள் விருப்பம் இல்லாமல் அவளை நெருங்க கொஞ்சம் கூட அவன் முயற்சிக்க மாட்டான். இதை அவள் உணர்ந்து கொண்டால் போதும். மஹன்யா, டைம் ரொம்ப ஆகிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹர்ஷா அவள் நலனை கருத்தில் கொண்டு கேட்க மஹன்யாவோ மறுத்து விட்டாள். இல்ல ஹர்ஷா, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது முடிச்சிட்டு தான் நான் போவேன். நீ சொல்லு, அப்புறம் மிஸ்டர் பாலா அக்ஷயாவை கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க என்றவள் ஹர்ஷாவை திரும்பி பார்க்க அவனோ பாலாவை பார்த்து கொண்டிருந்தான். சரி மச்சான்,
எனக்கும் ரொம்ப பசிக்குது. நான் இவங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பார்த்து முடிச்சிட்டு வா. உங்களுக்கு மத்தியில இருந்தா எனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்றவன் வாங்க மாமி போவோம் என்று விட்டு செல்ல அக்ஷாவும் மகாவை பார்த்து தலையை ஆட்டி விட்டு சென்றாள். மகாவின் பிடிவாதத்தை உணர்ந்து பெருமூச்சுடன் அமர்ந்த தேவ் எப்படி தொடங்கினான் என சொல்லத் தொடங்க அதை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டே வரைய தொடங்கினாள் மகன்யா. நேரம் சென்று கொண்டே இருக்க மகாவிற்கு கொட்டாவியாக வந்து கொண்டிருந்தது. மகி, நீ கிளம்பு, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். தூக்க கலக்கத்தில் இருந்தவளை கண்டு அவனுக்கே பாவமாக இருந்தது. இல்லல்ல, நான் ஓகே தான், நீ சொல்லு, அடுத்து என்ன? முகத்தை ஆழ்ந்த துடைத்துக் கொண்டு அவள் கேட்க சரி என்றான் அவன். கொண்டையே போட்டுக் கொண்டிருந்ததால் அவளுக்கு தலை வலிக்க கொண்டையை அவிழ்த்து இடைவரை நீண்டு இருந்த கூந்தலை கோதியவள் தேவுவை பார்க்க அவ்வளவு நேரம் அவளையே ஆவென பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பார்க்கவும் சற்று திணறி போய் காஃபி கொண்டு வருவதாக கூறி அவன் வெளியே சென்று விட மகாவும் வரைந்து இருந்த வரையில் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா பா என நினைத்து கொண்டே இருவருக்குமான காஃபியை கலந்தவன் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல மகாவோ டேபிளில் தலை சாய்த்து இருந்தாள். தூங்கிட்டாளா என்று முனகி கொண்டே அவளிடம் சென்றவன் அவள் தூங்கிவிட்டு இருப்பதை கண்டு லேசாக புன்னகைத்தான். பிறகு அவள் அருகே அமர்ந்தவன் தயக்கத்தோடு இத்தனை நாள் அவளை பார்த்ததால் இந்த நொடி தயக்கம் இல்லாமல் ரசிக்க தொடங்கினான். மாமி, நோக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி தரதா நான் சொல்லி இருந்தேன்ல, வாங்கிட்டு போலாமா? ஸ்டீயரிங்கை வளைத்தபடி பாலா கேட்க, இல்லல்ல, இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம், இப்போ நேரம் ஆயிடுத்து உடனே மறுத்து விட்டாள் அக்ஷயா. அட என்ன மாமி, என் கூட தானே இருக்க, உனக்கு என்ன பயம்? இப்படி போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நிறுத்துறேன், வாங்கிட்டு போயிடலாம். சரி, ஆனா சீக்கிரமா கிளம்பிடலாம், நான் போகாம என் தோப்பனார் சாப்பிட மாட்டான். எங்கவும் சரி என தலையை ஆட்டியவன் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நிறுத்தினான். ஒன்றாக உள்ளே நுழைந்தவர்கள் வாட்டர் பாட்டில் தனியாக இருக்கும் பிரிவை கேட்டு அறிந்து அங்கு சென்றனர். இவன் உடைத்தது போல் பல மாடலில் அங்கு கண்ணாடி பாட்டில்கள் இருக்க, மாமி நிறைய இருக்கு, நீயே எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. பாலா சொல்லவும் சம்மதமாக தலையை ஆட்டியவள் அவளின் தந்தை வாங்கி கொடுத்தது போலவே இருந்ததை எடுத்துக்கொண்டு திரும்ப பாலா அவளிடம் இன்னொரு பாட்டிலை நீட்டியிருந்தான். என்னது இது? அதை வாங்கி அவள் பார்க்க, இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது, இது நான் வாங்கி தரது, மறுக்காம வாங்கிக்கோ மாமி. என்னமோ எனக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதான் வாங்கி கொடுத்தேன். கருப்பு நிறத்தில் இருந்த பாட்டிலை தடவி பார்த்தவள் மறுத்து பேசாமல் வாங்கி கொள்ள அவன் முகத்தில் அழகான புன்னகை தோன்றியது. போலாமா? இல்ல வேற ஏதாவது வாங்குறியா? நேக்கு சில திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கேயே இருக்கேளா இல்ல என் கூடவே வரேளா? வரேனே, வா போவோம். அவள் பிராமணர் பாஷையில் லேசாக சிரித்து கொண்டு அவன் சொல்ல, ஏன் சிரிக்கிறேள் என்றால் அவன் சிரிப்பதை கண்டு, இல்ல இந்த காலத்திலையும் நீ ஐயர் பாஷையெல்லாம் பேசுறியா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உண்மையை மறைக்காமல் அவன் சொல்லவும் நடப்பதை நிறுத்தி அவனை முறைத்தவள், டீஸ் பண்றேளா என கேட்க, ஏய் அப்படியெல்லாம் இல்ல, நீ பேசுறத கேட்க நல்லாதான் இருக்கு. என்ன, நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டது இல்லையா? அதான் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. என் பாட்டி என்ன இப்படியே வளர்த்துட்டா, அதான் நானே இந்த பாஷை பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னையும் மீறி வந்துருது. தலையில் லேசாக தட்டி கொண்டு அவள் சொல்ல, அட விடுங்கோ மாமி, இப்படியே பேசுங்கோ, நல்லா இருக்கு கேட்க என்றதும் பல் தெரிய சிரித்தவள் அவள் வாங்கியதற்கு பணம் அவளே கொடுக்க பாலா எதுவும் தடுக்கவில்லை. அதன் பின் அவளை வீட்டில் இறக்கிவிட்டவன் பை மாமி என்றிட, ஐயோ கிருஷ்ணா, என்ன மாமின்னு சொல்லாதீங்கோ, என் பேர் அக்ஷய் மீரா, பேர் சொல்லி கூப்பிடுங்களேன். என் பேர் கிருஷ்ணான்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எப்போ உங்களை கூப்பிட்டேன்? நான் பகவானை தான் சொன்னேன். ஓ, என் பேரும் பாலகிருஷ்ணன் தான், அதான் லேசா குழம்பி போயிட்டேன். ஓகே மாமி, பாய் என்றவன் கிளம்பி விட, மாமின்னு கூப்பிடாதீங்கோ என அவள் கத்தியது காற்றில் தான் கலந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மகாவை எழுப்பலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தவன் சிறிது நேரம் அவளை ரசித்துவிட்டு பிறகு எழுப்பி கொள்ளலாம் என ரசிக்க தொடங்கிவிட்டான். மூடியிருந்த அவள் கண்களும் நீண்டு இருந்த இமை முடிகளும் அலை அலையாய் படர்ந்து இருந்த கேசமும் நெற்றியில் இருந்த சிறு பொட்டும் அவனை கட்டி இழுத்தது. கையை தலைக்கு வைத்தபடி அவள் படுத்து இருந்ததால் ஸ்லீவ் சற்று மேலேறி அவன் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் தெரிய வாய் மேல் கை வைத்து மகிழ்ந்தவன் அதை தொடப்போக பட்டென்று அவன் கையில் இருந்ததோடு அது இணைந்து கொண்டது. ஒரு நொடியில் பயந்து போனவன் மகாவை பார்க்க அவளோ அசையக்கூட இல்லை.
அதில் பெருமூச்சை விட்டவன் அவன் பிரேஸ்லெட்டும் அவள் பிரேஸ்லெட்டும் இணைந்து இருப்பதை தன் போனில் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான். அதன் பின் கையை மெதுவாக பிரித்து கொண்டவன் தூங்குபளுடன் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான். பிரேஸ்லெட் இணைந்து இருந்ததை போனில் வால்பேப்பராக வைத்தவன் மீண்டும் மகாவை ரசிக்க தொடங்கினான். திடீரென்று அவன் போன் ரிங் ஆகிவிடவும் அவனுடன் சேர்ந்து மகாவும் பதறிப்போய் எழ, சாரி சாரி மஹன்யா என்றவன் போனில் நிரவ் அழைத்து இருப்பதை கண்டு அட்டெண்ட் செய்யாமல் கட் செய்து விட்டான். தன்னை தவறாக எதுவும் அவள் எண்ணி விடுவாளோ என்று பயந்தவன், மஹி, அது நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் எழுப்பாம விட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, என்ன தப்பா எதுவும் எடுத்துக்காத பிளீஸ். தடுமாற்றத்துடனும் தயக்கத்துடனும் கேட்டவனுக்கு ஒரு தலை அசைப்பை பதிலாக கொடுத்தவள் ஷார்ட் மேலே உறங்கி இருப்பதை கண்டு தலையில் அடித்து கொண்டாள். இது மேலேயே படுத்துட்டேனா? சொல்லு ஹர்ஷா, அப்புறம் என்ன என கேட்க, இந்நேரம் நான் கிளம்புகிறேன் என்று பதற்றத்துடன் கூறி கிளம்பி செல்வாள் என எண்ணி இருந்தவனுக்கு அவள் இயல்பாக இருப்பது சற்று ஆச்சரியத்தை வழங்கியது. இல்ல மஹி, போதும், நாளைக்கு பாத்துக்கலாம், நீ வீட்டுக்கு போ, இத முடிச்சிட்டு போயிடுறேன், நீ சொல்லு. தலைக்கு கையை முட்டு கொடுத்தபடி அவள் கேட்க, எனக்கு ஞாபகம் இல்ல, நீ கிளம்பு என்றான் அழுத்தமாக. அவன் இப்படி சொல்லவும் நேரத்தை பார்த்தவள் ஒன்று ஆவதை கண்டு சரி கிளம்புவோம் என்ற முடிவுக்கு வந்தாள். சரி ஓகே ஹர்ஷா, நாளைக்கு பார்க்கலாம் என்றவள் எழுந்து கொள்ள அவனும் தலையை ஆட்டியபடி எழுந்தான். நான் டிராப் பண்றேன் என கூறிக்கொண்டு அப்படியே அவனுடன் வெளியே நடக்க தொடங்கியவள், இல்ல ஐ கேன் மேனேஜ் என உடனே மறுத்துவிட, ஐ நோ யூ கேன் மேனேஜ், ஆனா எனக்கு உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மஹி, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன் என்கவும் மஹன்யா யோசிக்க, வீடு தெரிஞ்சா இவன் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு திங்க் பண்றியா? அவள் முகத்தை கண்டு அவன் கேட்கவும் கண்கள் உயர்த்தி அவனை பார்த்தவள், இல்ல நான் அப்படியெல்லாம் யோசிக்கல என்றிட லேசாக சிரித்தான் அவன். ஓகே மஹன்யா, நீங்க தைரியமான பொண்ணுதான், யூ கேன் மேனேஜ் திஸ், பத்திரமா போங்க என்று விட்டு அவன் காரில் ஏறி கிளம்பி விட தலையிலே தட்டி கொண்டாள் மஹன்யா. அவள் அப்படிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். வீடு தெரிந்து பின் நாளில் வீட்டின் முன்பு வந்து அன்று போல் நிற்பானோ என்று அவன் நினைத்தால் ஒரு நொடியில் கடந்த 5 வருடங்களாக இவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, யார் இருந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மஹன்யாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கிறான். தன்னை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளக்கூடாது என கடைசியாக அவள் கூறி சென்றது இன்றும் அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்க அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு கூட அவனுக்கு வருவது இல்லை. தேவ் கிளம்பியும் 5 நிமிடங்களுக்கு அங்கேயே நின்று தன்னை திட்டிக் கொண்டிருந்தவள் அதன் பின் காரில் ஏறி கிளம்பிவிட்டாள். வீட்டிற்கு செல்லும் வரையில் அவன் பின்னால் வருகிறானா என்று அவள் பார்த்து கொண்டே வர அவன் வாகனம் தென்படவே இல்லை. அதில் ஆச்சரியமாக புருவம் வளைத்தவள் கேட்டை சத்தம் இல்லாமல் திறந்து காரை உள்ளே நிறுத்திவிட்டு தன்னிடம் உள்ள சாவியை கொண்டு கதவை திறந்தவள் நேராக அவள் அறைக்கு சென்று உடை கூட மாற்றாமல் படுத்துவிட்டாள். கையில் இருந்த பிரேஸ்லெட்டை ஒரு முறை பார்த்தவள் அதில் இருந்த சாவியை லேசாக வருடி கொடுத்தாள். தனக்கு ஏன் இதை கழற்ற வேண்டும் என்ற எண்ணமே சிறிதும் இல்லை என யோசித்தவளுக்கு பதில் கிடைக்காமல் போய்விட உறங்க முயற்சித்தாள். அடுத்த நாள், இங்க என்ன பண்ற? எதிரே தோரணையாக போலீஸ் உடையில் அமர்ந்து இருந்த சாஹிலிடம் நிரவ் காட்டமாக கேட்க, எனக்கும் இந்த ஹாஸ்பிடலுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே இருக்கு, இங்க வராம என்னால இருக்கவே முடியல மச்சான், அதான் வந்துட்டேன். ஷாலினிய பத்தி பேசுறியோ? புருவம் உயர்த்தி நிரவ் கேட்கவும் எள்ளலாக சிரித்த சாஹில், அந்த பொண்ணு பேரு ஷாலினியா என கேட்க தலையில் அடித்து கொண்டான். நிரவ் உளறி விட்டதை எண்ணி, இருக்கு மச்சான், இந்த ஹாஸ்பிடல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, போடா சாஹில்னு என்ன இழுத்துட்டு வந்திருக்குன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு, உனக்கு செருப்படி தாண்டா இருக்கு பட் என்று நிரவ் சொல்லவும் சாஹில் அவனை முறைக்க, இந்தா ஸ்ரீ எழுந்து கிளம்பு, டிஎஸ்பின்னு கூட பார்க்க மாட்டேன் என்னும் போதே யாரோ கதவை தட்ட எஸ் என்றான் நிரவ். உள்ளே நுழைந்த ஷாலினி அங்கு சாஹில் இருப்பதை கண்டு சிநேகமாக புன்னகைக்க அவனுக்கோ ஒரே உற்சாகமாக போனது. நிரவை நோக்கி நக்கல் புன்னகையை அவன் வீச, ஓகே மச்சான், நீ கிளம்பியா? ஏதோ ஒரு அக்யூஸ்ட என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல, போய் பண்ணிட்டு வாப்போ. சாஹிலை டேமேஜ் செய்து நிரவ் சொல்லவும் ஷாலினி அதிர்ந்து போய் அவனை பார்க்க அசட்டு சிரிப்பை உதிர்த்த சாஹிலோ, he is lying மிஸ் ஷாலினி, நீங்க நம்பாதீங்க, நான் ரொம்ப சாஃப்டான போலீஸ் ஆபீசர். காலரை மடித்து விட்டபடி அவன் சொல்லவும் மிருதுவாக புன்னகைத்தவள், சார் ஸ்ருதிக்கு என்ன ஒர்க்னு சொல்றீங்களா என அவள் கேட்க, ஏன் அவங்க எங்க என்றான் நிரவ். நேற்று மதியத்தில் இருந்து கண்ணாமூச்சி ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறாள் பெண்ணவள்,
அவ வெளியே தான் இருக்கா, என்னைய உங்ககிட்ட என்னும் போதே அவன் படார் என்று எழுந்து வெளியேறி இருக்க, அதில் பயந்து போன ஷாலினி சாஹிலை பார்க்க அவனோ அவளை சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். நாட்ல எவடே? கையை தலைக்கு மேல் தூக்கி வைத்து தோரணையாக சாஹில் கேட்கவும் ஷாலினி அவனை வினோதமாக பார்த்து வைக்க, அட உங்களை தானுங்க, நாட்ல எவடே என்றான் மீண்டும். ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? இல்ல ஆளை பார்த்தாலே தெரியுது மலையாள குட்டின்னு, அதான் அப்படி கேட்டேன். இல்ல சார், நான் தமிழ் பொண்ணுதான், பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஊட்டிதான். ஐ சி. அப்போ இந்த கூட பிறந்தவங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்த மாமா முறை பையனு ஏதாவது இருக்கா? முவான் இவ்வளவு கேட்கிறார் என்பது போல் அவள் பார்த்தாலும், இல்ல சார், அம்மா அப்பா லவ் மேரேஜ், அதனால சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, அப்புறம் கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல, நான் ஒரே பொண்ணுதான். ஆஹான், அப்ப முறை பையன் கூட இல்லல்ல. தாடியை தடவி கொண்டு அவன் கேட்கவும் மீண்டும் இல்லை என்பதாய் தலையை ஆட்டினாள் ஷாலினி. உங்க பேர் வெறும் ஷாலினி தானா, இல்ல முன்னாடி பின்னாடி எதுவும் இருக்கா? இல்ல, வெறும் ஷாலினி தான். ஏன் சார், என்னாச்சு? ஏன் இவ்ளோ கேக்குறீங்க என்கவும் சுதாரித்துக் கொண்டவன், இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கேட்டேன், அவன் வர வரைக்கும் நமக்கு பொழுது போகணும்ல. ஓ ஓகே சார். ஆமா, நீங்க எப்படி டிஎஸ்பி ஆனீங்க? வெரி வெரி இன்ஸ்பைரிங். அது ஒரு வேகத்துல ஆனேன், அப்புறம் முக்கியமானவங்களுக்காக ஆனேன். சாராவை மனதில் வைத்து கொண்டு பெருமூச்சுடன் அவன் சொல்ல, சட்டென்று மாறிய அவன் முகத்தை புரியாமல் பார்த்தாள். ஷாலினி, என்னாச்சு சார், ஏன் அப்செட் ஆகிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, சரிங்க, நான் கிளம்புறேன், என் மச்சான் வந்தாருன்னா சொல்லிடுங்க நான் போயிட்டேன்னு. ஷாலினி சரி என தலையை ஆட்டவும் வாடிய முகத்துடன் அவன் வெளியேறிவிட, நிரவ் டேபிள் மீது இருந்த அவன் தொப்பியை கண்டு எடுத்து பார்த்தாள். என்னை இதையே விட்டுட்டு போயிட்டாரு, அப்படி என்ன ஆகியிருக்கும் திடீர்னு என யோசித்தவள் தொப்பியை எடுத்து கொண்டு ஓடினாள். சார் சார் என பின்னால் கத்தி கொண்டு வந்தவளை நோக்கி சாஹில் கேள்வியாய் திரும்ப மூச்சு வாங்க அவன் அருகே நின்றவள், உங்க கேப் விட்டுட்டு போறீங்க என்றிட சின்ன சிரிப்புடன் வாங்கி கொண்டான் சாஹில். தேங்க்ஸ் டாக்டர் என்கவும் அழகான புன்னகை அவள் முகத்தில் தோன்ற, ஈட்ஸ் ஓகே சார் என்றாள். வரேன் என்பது போல் தலையை ஆட்டியவன் கிளம்பிவிட இவளும் சிறு புன்னகையுடன் வேலையை பார்க்க சென்றாள். ஸ்ருதியை தேடி சென்ற நிரவ் வெளியே தோட்டம் போன்று அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்தவளை கண்டு அவளை நோக்கி சென்றான். ஸ்ருதி என்றழைத்தவனின் குரலில் திரும்பியவள் அவனை எதிர்பார்த்து இருக்கவில்லை. அவனை கண்டதும் தடுமாறிய மனதை கடிந்து கொண்டவள் என்னவென அவனை பார்க்க, இது ட்ரைனிங், உங்க ஒர்க்கை நீங்க தான் பார்க்கணும், உங்க ஃப்ரெண்ட் அனுப்பி இதை பண்ணு அதை பண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்க கூடாது, புரிஞ்சுதா? விரப்பாக கேட்டவனை முறைப்பாக பார்த்தாள் அவள். நேத்து என்ன கேட் அவுட்னு சொன்னீங்க, அப்புறமும் எப்படி என்னால உங்ககிட்ட வந்து நிக்க முடியும்? ஸ்ருதி, நீங்க ஓகே தானே? இது ஒர்க் பிளேஸ், உங்களுக்கு மேல ஒர்க் பண்றவங்க கோவத்துல அப்படி சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இனிமே நான் உன்கிட்ட வரமாட்டேன் பேச மாட்டேன்னு சின்ன புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் இப்படிதான் சார், நான் இப்படிதான் பண்ணுவேன், எனக்கு உங்களை பார்க்க சுத்தமா விருப்பம் இல்ல, காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இப்படி ஒரு மாற்றம் என வாழ்க்கையில வரும்னு நான் நினைக்கவே இல்லை. மனம் எங்கும் வலியுடன் அவள் சொல்லவும் நிரவிற்கு வருத்தமாக போனது. ஆனாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், எதை சொல்றீங்க நீங்க என கேட்க, அதில் அவன் முகத்தை பார்த்தவள் அவனின் அந்நிய பார்வையை கண்டு மாய்ந்துதான் போனாள். நத்திங் சார், இப்போ என்ன, நானே உங்க கூட எல்லா வேலையும் செய்யணும், அவ்வளவுதானே, செய்றேன் வாங்க என்று விட்டு விறுவிறுவென அவள் முன்னால் சென்று விட, இந்த விளையாட்டை இதோட ஸ்டாப் பண்ணிடலாமா என்ற யோசனையில் இறங்கினான் நிரவ். ஆபீஸில் அமர்ந்து இருந்த மகன்யாவிற்கு நேற்று தேவை பற்றிய சிந்தனையே மனமெங்கும் ஓடிக்கொண்டிருக்க, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் கவனத்தை திருப்ப அவள் முயல கொஞ்சமும் திரும்பிடவில்லை. அவன் நிஜமாவே நல்லவன் தான் மகா, நீதான் அவனை ரொம்ப கேவலமானவன் நினைச்சிட்டு இருக்க. அவளின் ஆழ்மனம் பேசத் தொடங்கவும் அதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் மகா மௌனம் காக்க, என்னடி அமைதியா இருக்க, அவன் பண்ணது எல்லாமே தப்புதான், இல்லன்னு சொல்லல, அவன் ஏன் அப்படி பண்ணான், சாருதான் சாராவை கொன்னான்னு டைரியில இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கே உனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு, நீ ஒரு மூணாவது ஆள் மகா, உனக்கே சாரா மேல ஒரு பிரியம் வந்துருச்சு. அப்ப ஹர்ஷா யாருடி? அவளோட சொந்த அண்ணன், சின்ன வயசுல இருந்து ஒத்த ஆளா அவ வளர்த்தவன், எவ்வளவு உயிரா இருந்து இருப்பான், எப்படி எல்லாம் அவளை வளர்த்து இருப்பான். அவ திடீர்னு ஒரு நாள் இல்லாம போனா எப்படி இருக்கும்? அவளை கொன்னுட்டாங்கன்னு கேள்விப்படும் போது அவனுக்கு எப்படி இருந்து இருக்கும்? நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. எனக்கு எல்லாமே புரியுது, ஆனா அவன் என் விஷயத்துல நடந்துகிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்?
நான் எப்போ மகா உன்னை மன்னிக்க சொன்னேன்? அவன் தப்பான ஆளாவே பார்க்காதுன்னு சொன்னேன். என்னைக்காவது உன்னை அவன் தப்பா பார்த்து இருப்பானா? இல்ல தப்பா தான் நடந்துகிட்டே இருப்பானா? இல்லையே, அப்புறமும் ஏன் நீ அவனை இப்படி ட்ரீட் பண்ற? இல்ல நான் அவன் கேவலமா எல்லாம் நினைக்கல. ஹர்ஷா நல்லவன்னு எனக்கே தெரியும். அந்த டைரி படிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் கடந்த காலத்துல அவனால ஏற்பட்ட வலிதான் என்ன இந்த மாதிரி யோசிக்க வைக்குது. எனக்கு எல்லாம் புரியுது மகா. நான் ஒண்ணுதான் சொல்றேன். ஹர்ஷாவ கங்கா அக்கா சொன்ன மாதிரி முதல்ல ஒரு மனுஷனா பாரு. அவன் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவன் நம்பு. என அது பேசிக் கொண்டிருக்கும் போதே அக்ஷாவுடன் உள்ளே நுழைந்தான் தேவ். அவன் வரவும் மகா எழுந்து நிற்க வித்தியாசமாக அவளை பார்த்து வைத்தாள் அக்ஷயா. நான் பிளான் முடிச்சிட்டேன், அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். இத வச்சு நீங்க டிசைன் பண்ணிடுங்க. சார்ட்டை அவளிடம் நீட்டவும் வாங்கியவள் பிரித்து பார்த்து அவனை லேசாக முறைக்க அவனோ தோளை ஏற்றி இறக்கினான். நான் நேத்து இதுவரைக்கும் தான் போட்டிருந்தேன், ஆனா இப்ப முழுசா போட்டிருக்கு. நான் தான் உன்கிட்ட நேத்து சொன்னேன்ல ஹர்ஷா, நானே வரையறேன்னு. அப்புறமும் ஏன் ஆடு இதுல என்ன இருக்கு மகன்யா, விடுங்க. நேத்து தூக்கம் வரல, அதான் மிச்சத்தை நாம முடிக்கலாமேன்னு முடிச்சிட்டேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்ல, அவரு வேற கேட்டுட்டே இருக்காரு. இன்னும் என்னடா பேஸ்மெண்ட் கூட போடாம இருக்கீங்கன்னு. So we have to take a quick step. அதனால சீக்கிரமா டிசைன் பண்ணிடுங்க எங்கவும் சரி என்பது போல தலையை ஆட்டியவள் சார்ட்டை உற்று பார்த்து கொண்டிருக்க, எத்தனை நாள் ஆகும் என்றான் அவன். அதுல கண்கள் உயர்த்தி பார்த்தவள் எதுக்கு என கேட்க, நீங்க டிசைன் பண்ணதாம். ஓ, அரை நாள் போதும். நாளையில இருந்து நாம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் ஹாப் அ டேவா? மகன்யா 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல, ரஷ் பண்ண வேண்டாம். இல்ல ஹர்ஷா, நான் ஆல்ரெடி டிசைன்ஸ் எல்லாம் இதுதான் யோசிச்சு வச்சுட்டேன். சோ ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்காது, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு டிசைன்ஸ் ரெடியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாமே. 2 நாள். See you என்றாள் மகா. அவளுக்கு ஒரு தலை அசைப்பை பதிலாக கொடுத்தவன் கிளம்ப, சார் உங்க பிஏ எங்க என்றிருந்தாள் அக்ஷயா. அவள் கேள்வியில் அவளை பார்த்தவன், அவரு ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு அக்ஷயா என்று கூறி அவன் சென்றுவிட சரி என தலையை ஆட்டியவள் தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த மகாவை புரியாமல் பார்த்து வைத்தாள். எப்பொழுதும் போல் நிரவ் கேன்டீனில் அமர்ந்து அவன் நர்ஸ் கூட்டத்துடன் உண்டு கொண்டிருக்க, நம் ஸ்ருதியும் எப்பொழுதும் போல் உண்ணாமல் அவனை முறைத்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த தருண், எம்மா ஸ்ருதி, ஏன் மாசீனியர் மேல உனக்கு இப்படி ஒரு வெறுப்பு? கொஞ்சம் சோத்து டப்பாவை தான் பார்த்து சாப்பிடுறது. இல்லடா, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அவளுங்க கிட்ட எல்லாம் பல்ல காட்டிட்டே இருப்பான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் நான் போட்டு துவச்சி எடுக்கல, என் பேர் ஸ்ருதி அனந்தகிருஷ்ணன் இல்லடா. முறைப்பு மாறாமல் சபதம் எடுத்தவளை பார்த்து அவர்களுக்கு தான் பயமாக இருந்தது. அப்பொழுது மச்சான் என ஒரு குரல் உற்சாகமாய் ஒலிக்கவும் கேன்டீனில் இருந்த மொத்த கூட்டமும் திரும்பி பார்க்க மறுபுறம் மச்சான் என்று நிரவின் குரல் ஒலிக்கவும் அனைவரும் நிரப்புறம் திரும்பினர். நம் ஸ்ருதியை தவிர பாலாவை கண்டு புன்னகைத்தவள் அவனிடம் எழுந்து சென்று, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என கேட்க அவனோ யார் நீங்க என்று கேட்டு அவளை உரைய வைத்திருந்தான். பாலாவை கண்டதும் உற்சாகமாக ஸ்ருதி அவன் அருகே சென்று, அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்டிருக்க அவனோ நிரவை மனதில் பக்கம் பக்கமாக கழுவி ஊற்றியபடி யாரு நீங்க என்றிருந்தான். மனமே இல்லாமல். அதை கேட்டதும் ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட, இருந்தாலும் தன்னை அவனுக்கு நினைவுபடுத்த எண்ணியவள் அண்ணானா என்னும் போதே நிரவ் வந்துவிட்டான். அவன் வரவும் ஸ்ருதி வாயை மூடிக்கொள்ள நிரவோ ஸ்ருதியை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு, மச்சான் என்னடா திடீர்னு இங்க வந்திருக்க, வாட் ஏ சர்ப்ரைஸ் என அங்கலாய்க்க பாலாவும் கடனுக்கு சிரித்து வைத்து, ஆமா மச்சான், உனக்கு அதிர்ச்சியா இருக்கட்டும்னு தான் வந்தேன். பை தி வே இவங்க யாரு? ஸ்ருதியை கை காட்டி அவன் கேட்க, இவங்க என்னோட ஜூனியர்டா, என் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்காங்க. ஸ்ருதி, ஓ, ஆனா என் பேர் எல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியும்? என்னாது உன் பேர் சொன்னாங்களா என பொய்யாய் அதிர்ந்த நிரவ், மிஸ் ஸ்ருதி, என் ஃப்ரெண்ட் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க அவளோ என்ன சொல்வதென்று தெரியாமல் முழித்தாள். இவனுக்கும் தன்னை அடையாளம் தெரியாத போது நாம் பேசி மட்டும் என்னவாக போகிறது என்று வருத்தமாக நினைத்து கொண்டவள், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைச்சிட்டேன் என கூறி விறுவிறுவென அவள் செல்லவும் நிரவ் லேசாக சிரிக்க பாலாவோ அவனை சரமாரியாக முறைத்தான். அவன் முறைப்பதைக் கண்டு நிரவ் அசட்டு சிரிப்பை உதிர்க்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? காட்டமாக அவன் கேட்க தெரியாது என்பது போல் தோளை குலுக்கினான் நிரவ். பாவம்டா, அவ எவ்வளோ ஆசையா என்கிட்ட பேச வந்தா. இப்படி யாருன்னு என்னைய கேட்க வச்சுட்டியேடா. உன்னெல்லாம் எந்த செருப்பால தான் நான் அடிக்கிறது? அவளை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா?
ஆல்ரெடி 5 வருஷம் பிரிஞ்சுதானே இருந்தீங்க. இப்போ இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி இன்னும் தள்ளி போகணுமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஆதங்கத்தில அவன் பேசி கொண்டிருக்க பெருமூச்சு ஒன்று நிரவிடம் வெளிப்பட்டது. மச்சான், அவளை பார்த்ததும் கண்ணம்மான்னு நான் அழுது இருந்தேனா, அவ என்ன மண்ணா கூட மதிச்சு இருக்க மாட்டடா. அவளுக்கு என் மேல ஒரு ஓரத்துல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அவளோட கோபம் அடிச்சு நகத்திட்டு முன்னாடி வந்துரும்டா. நான் மட்டும் அவ யாருன்னு தெரியாத மாதிரி இல்லைன்னா அவ என்ன தெரியுமா சொல்லிருப்பா? திரும்பவும் நீ எனக்கு வேண்டாம், என்ன விட்டு போனுதான் பேசியிருப்பா. அவ வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நானும் கண்டிப்பா போயிருப்பேன்டா. அவளை பார்த்து இருக்கவும் முடியாது, பேசி இருக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் 5 வருஷமோ 6 வருஷமோ யாருக்கு தெரியும்? இப்ப எனக்கு அவளை அடையாளம் தெரியலன்னு வரும்போது நான் இங்க அவ பக்கத்திலேயே இருக்கிறது அவளை எதுவும் பாதிக்காதுல. எப்படி இவனுக்கு நம்மள தெரியாம போச்சுன்ற கேள்வி மட்டுமே அவ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த கேப்ல நான் அவ கோவத்தை விரட்டிட்டு அவ காதலை வெளியே கொண்டு வந்துருவேன். சின்ன சிரிப்புடன் அவன் சொல்லவும் பாலாவின் முகத்திலும் அழகான புன்னகை தோன்றியது. காதல் ரொம்ப அழகானதுன்னு உன்னையும் ஹர்ஷாவையும் சாகிலையும் பார்க்கும்போதுதான் மச்சான் தெரியுது. ஆனா பயமாவும் இருக்கு. ஏன்டா என்ன பயம்? இல்ல மச்சான், நீங்க 3 பேருமே உயிருக்கு உயிரா அவங்கள லவ் பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சது எல்லாம் வலியும் வேதனையும் மட்டும் தானே. அதுவும் நீயும் ஹர்ஷாவும் கூட பரவாயில்ல, அவங்களும் ஸ்ருதியும் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு நிம்மதியோடவாது இருந்தீங்க. ஆனா சாஹில், அவன் சாரா அவனோட சாரா இல்லாமலே போயிட்டாளேடா. அவனுக்கு எப்படி வலிச்சு இருக்கும்? அவன் அவளோட விஷயத்துல இருந்து வெளியே வந்து வேற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன்டா. அதுவும் அங்க ஒரு பொண்ணு இருக்காள். ஷாலினியை நோக்கி அவன் கையை காட்ட பாலாவும் அவனை தாண்டி எட்டி பார்த்தான். அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன்டா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவனும் எத்தனை நாளைக்கு தான் என் தங்கச்சியவே நினைச்சிட்டே இருக்க முடியும்? அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. பெருமூச்சுடன் நிரவ் சொல்லவும் பாலா ஆமோதித்து தலையை ஆட்டினான். சரிடா, நான் அப்ப கிளம்புறேன், ஈவினிங் வீட்டுல பாப்போம் என்றவன் சோகமாக அமர்ந்து இருந்த ஸ்ருதியை ஒரு முறை பார்த்து விட்டு சென்றான். மாலை, ஹாய் ஆரவ், சாரா என்ற குரலில் திரும்பியவர்கள் அவனை கண்டு எகிரி குதிக்க அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது ஹர்ஷாவிற்கு. இங்க என்ன பண்றீங்க சூப்பர்மேன்? பார்க்கில் விளையாடி கொண்டிருந்தவர்கள் இவனை கண்டு கேட்க, சும்மா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டேன். உங்க கூட யாரும் வரலையா? அவர்களின் தாய் யார் என்று அறிந்து கொள்ள அவ்வளவு ஆர்வம் அவனுக்கு. யாரும் வரல என்றதும் ஏமாற்றம் அடைந்தவன் ஓ என்றிட, நாங்க 2 பேர் மட்டும்தான் வந்தோம். எங்க வீடு இங்க பக்கத்துல தான், அதனால நாங்க பத்திரமா போயிடுவோம் சமத்தாக சாரா சொல்ல. அப்போ உங்களை கூட்டிட்டு போக கூட அவங்க வரமாட்டாங்களா? யாரு? புரியாமல் முடித்தான் ஆரவ். அதான் உங்க அம்மா, அப்பா, சித்தி யாராவது? எங்களுக்கு அப்பா எல்லாம் இல்ல. இருவரும் ஒரே போல் சொல்லவும் தேவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட பேச்சை மாற்றி விட்டான். நாம விளையாடலாமா என்று அவன் அப்படி கேட்கவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு உற்சாகமாய் தலையை ஆட்ட அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். சிறிது நேரம் இருவரும் விளையாடி விளையாடி களைத்து போய்விட அவர்களை அழைத்து சென்று மரப்பலகையில் அமர வைத்தான் தேவ். இருவரும் ஆசுவாசமாய் தண்ணீரை குடிக்க ஆரவ் ஹர்ஷாவிடமும் தண்ணீரை நீட்டினான். அதில் லேசாக சிரித்தவன் தண்ணீரை அருந்திவிட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தான். இப்படி ஒரு பூங்காவில் தான் மகா தன்னிடம் கடைசியாக பேசியது என்று எண்ணி அவன் விரக்தியாக சிரிக்க, சூப்பர்மேன், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க என்றாள் சாரா. அதுல யோசனையிலிருந்து வெளியே வந்தவன், நானா, நான் இந்த வீடு, காலேஜ், ஸ்கூல் அதெல்லாம் கட்டித்தர மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஓ, எங்க அம்மா மாதிரியா? இழுவையாக ஆரவ் சொல்லவும் தேவரா புருவம் கேள்வியாய் வளைந்தது. உங்க அம்மா மாதிரியா? உங்க அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க ஆர்ஸ்டேட். வாயில் நுழையாமல் சாரா சொல்லிட ஹர்ஷாவிற்கு ஆர்கிடெக்ட் என்று புரிந்துதான் போனது. ஆர்கிடெக்ட் என்றதும் சற்று அதிர்ந்து போனவனுக்கு மஹன்யாவின் நினைவு வர, உங்க அம்மா பேர் என்ன என்றான் இதயம் படபடக்க. எங்க அம்மா பேரை நீங்க ஏன் கேக்குறீங்க? விளையாட்டாக சாரா கேட்கவும், ஐயோ சாரா சொல்லுமா, உங்க அம்மா பேர் என்ன என்னும் போதே அவர்களை தேடி செல்வி வந்துவிட அவருக்கு அவனை யார் என்று தெரியவில்லை. ஹர்ஷாவிற்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை. தம்பி நீங்க என அவர் இழுக்கவும் எழுந்து நின்றவன், அம்மா நான் இவங்களோட ஃப்ரெண்ட் என்றிட லேசாக சிரித்து கொண்டார் அவர். சாரா, ஆரவ், உங்களை நான் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடணும்னு தானே சொல்லி அனுப்புனேன். உங்க அம்மா வந்தானா திட்டுவாடா, சீக்கிரமா வாங்க போலாம். அம்மாச்சி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ், நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம் பிடிவாதமாக சாரா சொல்ல, சாரா குட்டி இருட்டிட்டு வருதுடா,
உன் அம்மா என்னதான் திட்டுவா, வாடி தங்கம் போலாம். அவளின் முகவாயை பிடித்து செல்வி கெஞ்சிட. அம்மாச்சி ப்ளீஸ், 10 நிமிஷத்துல வந்துருவோம், நீங்க போங்க, இல்லனா எங்க கூடவே இருங்க. சாரா அதட்டலாக அவர் அழைக்கவும், அம்மா அம்மா இருங்க, நான் பேசுறேன் என்றவன், சாரா குட்டி வீட்டுக்கு போலாம் வாங்க என கையை நீட்ட அவளும் உற்சாகமாய் குதித்து ஏறினாள் அவன் மேல். நானும் என ஆரவ் கையை தூக்க அவனையும் மறுக்கையால் தூக்கி கொண்டவன் வாங்கம்மா போலாம் என்றிட, அவன் பேச்சை கேட்ட சாராவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நகர்ந்தார் அவர். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு தம்பி, ஆனா எங்கன்னு தான் தெரியல. எனக்குமே அப்படிதான்மா இருக்கு. சின்ன சிரிப்புடன் அவன் சொல்ல, எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்றனர் சாரா மற்றும் ஆரவ் கோரஸாக. அதில் சிரித்தவன், உங்களுக்கு யார பார்த்த மாதிரி இருக்கு என கேட்க, உங்களைத்தான் என்றனர் மீண்டும். அப்படியா என பொய்யாய் ஆச்சரியம் கொண்டவன், ஆமா அங்க நிறைய கிட்ஸ் இருந்தாங்க, ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தனியா பிளே பண்ணிட்டு இருந்தீங்களே ஏன் என்றதும் இருவரின் முகமும் வாடி போய்விட செல்வியும் கேள்வியாக அவர்களை பார்த்தார். நாங்க அவங்களோட விளையாட போனப்போ அங்கிருந்த ஒரு ஆண்டி எங்க அப்பா யாருன்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னோம். அதனால அவங்களோட மம்மிஸ் எல்லாம் எங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க யாரும் எங்க கூட பிளே பண்ண மாட்டாங்க. நாங்களும் அவங்க கூட பிளே பண்ண லைக் பண்ணல. முகம் முழுதும் சோகம் அப்பி கிடந்தது இருவருக்கும். ஹர்ஷா செல்வியை திரும்பி பார்க்கவும் அவர் சங்கடமாய் சிரிக்க, என்னம்மா இது என்றான் வருத்தத்துடன். இல்லப்பா, இதெல்லாம் இவங்க எங்க கிட்ட சொன்னதே இல்ல, நீங்க கேட்கவும் தான் சொல்றாங்க. இத சொன்னா அம்மா எங்களை விளையாடவே அனுப்ப மாட்டாங்க அம்மாச்சி, அதனாலதான் நாங்க சொல்லல். ஆரவ் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு சொல்ல எதுவும் பேசாமல் மௌனம் காத்தார் செல்வி. ஆனால் தேவின் மனதில் தான் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இவர்களை எண்ணி